You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். உங்கள் யாவருக்கும் காலை வணக்கம். வியாதிஸ்தர்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் இக்கூடாரத்திற்கு இக்காலையில் வந்தமைக்காய் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பல இடங்களிலிருந்து ஜனங்கள் இங்கு ஜெபத்திற்காக வருவதனால் பலமுறை இங்கு வந்து ஜெபிப்பதற்காக நாங்கள் முயற்சிக்கிறோம். சீக்கிரத்தில் நாங்கள் கலிபோர்னியா மேற்கு கரை கூட்டங்களுக்கு போய்விடுவோம். அப்பொழுது பரலோகத்தின் தேவன் தாமே எங்களுக்கு கிருபையாய் இருக்கவும் எங்களுக்கு அருமையான கூட்டங்களை கொடுக்கும்படியாகவும் உங்களுடைய ஜெபங்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நேற்றோ கடந்த இரவுதான் நாங்கள் வந்தோம். முந்தைய நேற்றும் என் ஜீவியத்தில் எனக்கு மிக முக்கியமான நாட்களில் ஒன்றாய் இருந்தது. நேற்றைய தினம் கர்த்தர் இறங்கி வந்தமைக்கு 2 அல்லது 3 பேர்கள் சாட்சிகளாய் இக்கட்டிடத்துக்குள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். ஒரு மகத்தான அற்புதமான காரியம் சம்பவித்தது. அது பற்றி உங்களிடம் கூற இன்று காலையில் அவகாசம் இல்லை. இருப்பினும் நாங்கள் போவதற்கு முன்னர் அடுத்த ஞாயிறு அதை பற்றி சொல்லுகிறேன். ஒரு கால் செய்தியின் போது அதை சொல்ல நேரம் இருக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் வியாதிஸ்தர்களுக்கு ஜெபிக்காவது ஞாயிற்றுக்கிழமை காலை வருவோம். முடிந்தால் சான் ஜோஸ் கூட்டங்களுக்கு நான் மத்தியான வேளையில் புறப்படலாம் என்று நினைக்கிறேன். அங்கே மேற்கு கரையில் உங்களுக்கு யாராவது ஜனங்கள் இருப்பார்களாயேன் என் ஊழியத்தில் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையாய் ஒரு கால் அது இருக்கலாம். அது அவ்வளவு நெருக்கமாய் உள்ளது. அது நேற்றைய தினம் சம்பவித்திருக்கும் என்று நான் நினைத்தேன். ஒரு கால் அது இப்பொழுதே சம்பவிக்கலாம். இருப்பினும் நாம் கண்டவைகளிலும் கேட்டவைகளிலும் அது அதிக மிஞ்சினதாயிருக்கும். இப்பொழுது உங்களுக்கு நினைவிருக்கலாம், அது கர்த்தர் சொல்லுகிறதாகும். ஆகவே நாங்கள் அதை எந்த நேரத்திலும் எதிர்பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் அந்த கூட்டங்கள் ஃபேர் கிரவுண்ட் என்று. ஜெனி, அது சரிதானே? கலிபோர்னியாவில் உள்ள சான் ஜோஸில் உள்ள ஃபேர் கிரவுண்டில் நடைபெறும். அது ஒரு 10 நாள் கூட்டமாயிருக்கும். 20 முதல் 29 வரை சான்யோஸில் நடைபெறும். எங்களை நினைவு கூர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கவும். நாம் நேரத்தோடு முடிப்போமானால் நமக்கு இப்பொழுது வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கவும் வார்த்தையை கொண்டு வரவும் இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கிறது. இன்று காலையில் நான் ஒரு சிறிய வேத பாகத்தை வேதத்திலிருந்து 2 சிறிய இடங்களை பேசுவதற்காக தெரிந்து கொண்டேன். ஆனால் நாம் பேசுவதற்கு முன்பாக சிறிது நேரம் நமது தலைகளை ஜெபத்திற்காக தாழ்த்துவோம். மிகுந்த கிருபையுள்ள தேவனே, தகுதியற்ற பிள்ளைகளாக நாங்கள் உமது கிருபாசனத்தை இக்காலையில் தாழ்மையுடன் அணுகுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவன் பேரில் உள்ள கலப்பில்லாத விசுவாசத்துடனும் என்றென்றைக்குமாயுள்ள பிரசன்னம் எங்களோடு இருக்க நாங்கள் வருகிறோம். கர்த்தராகிய இயேசுவால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்துடன், அதாவது நாங்கள் தாழ்மையுடன் வந்து அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அது அளிக்கப்படும் என்பதே. ஆகையினால் நாங்கள் திரும்பி எங்களுடைய தகுதியை நோக்கி பார்த்து வரவில்லை. ஏனென்றால் எங்களிடம் அப்படி ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் தேவகுமாரனால் எங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட கிருபை, அதை நாங்கள் பெற்றதான கல்வாரி தகுதிக்கு நோக்கி பார்த்தவர்களாய் வருகிறோம். தகுதியற்ற ஜனங்களாகிய எங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்கும் போது எங்களுடைய தொண்டைகளை அடைக்கும் கண்ணீரை விளக்க முடிகிறதில்லை. ஏனென்றால் அப்படி அவருடைய கிருபையினால் அங்கே கல்வாரியில் அவர் அதை எங்களுக்காக செய்து நான் தேவனுக்கு அவ்வளவு நெருக்கமாக கொண்டு வந்து சொந்தக்காரருமாய் ஆக்கினார் என்பதை நினைக்கும் போது அப்படி ஆகின்றது. இப்பொழுதோ நாங்கள் அவருக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலையில் இந்த கூரையின் கீழ் எங்களை பிரதிஷ்டை செய்யவும், சேவைக்காகவும், எங்கள் பாவங்களை அறிக்கை செய்யவும், தெய்வீக ஆராதனைக்காகவும் வருகிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்றும் உம்முடைய வருகை குறித்தான ஆவிக்குரிய பார்வையை கொடுத்து ஆயிரமான வருஷங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மகத்தான சம்பவத்திற்கு எங்கள் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். உண்மையாகவே எல்லா இயற்கையும் விடுவிக்கப்படும்படியாக புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறது. எங்களுக்குள்ளாக இருக்கின்ற எங்களுடைய ஆவிகளும் கர்த்தாவே, தொடர்ந்து நாங்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். இது எங்கள் வீடல்ல, ஆனால் மனிதரின் கைகளால் கட்டப்படாத ஒரு நகரத்தை தேடுகிறோம் என்று அறிக்கை செய்கிறோம். அந்த மகத்தான நேரம் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இங்கே கூடி வந்து நடத்துகிற இக்கூட்டங்களில் வியாதியாயிருக்கின்ற, துன்பத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அக்கறையுள்ளவர்களாய் இருக்கிறோம். நீர் ஒரு விசேஷமான விதத்திலே எங்களை சந்தித்து எங்கள் மத்தியில் இருக்கின்ற எல்லா வியாதியையும் நோயையும் சொஸ்தமாக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, நான் முன்னர் பேசிக் கொண்டிருந்ததான இந்த வாக்குத்தத்தமானது, அதாவது நேற்று மாலை வேளையில் நடந்து கொண்டிருந்த கூட்டத்தில் நீர் அதை எப்படி மறுபடியுமாக உறுதிப்படுத்தினீர். அந்த மணி வேலையானது மிகவும் சமீபமாக உள்ளது என்று நாங்கள் உணர்கிறோம். அது சம்பவிக்கின்ற நாள் இதுவாய் இருப்பதாக. நீர் இந்த ஊழியத்தை மாற்றி அதை ஜனங்களுக்கு இன்னும் கிருபை பொருந்தினதாக இருக்கும்படி செய்யும். இப்பொழுது பிதாவே, தேவனே, இருக்கின்றவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் ஜெபிக்காமல் உலகம்
உலகம் முழுவதிலுமாக தேவைகள் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஓ கர்த்தாவே, அவருடைய இருதயங்களின் வாஞ்சைகளை அவர்களுக்கு அழியும். ஏனென்றால் இந்நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எதிராளியின் நெருக்கங்கள் மிகவும் பலமாய் இருக்கிறது. ஆனால் நீர் அவனை காட்டிலும் பலமுள்ளவர். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய எழுதப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக எங்களிடத்தில் பேசும். இக்காலையில் இங்கிருந்து நாங்கள் போகும்போது எம்மாவில் இருந்து போன அந்த சீசர்களை போன்று வழியிலே அவர் நம்முடன் பேசிக் கொண்டு வந்த போது நமது இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லும்படியாய் செய்யும். இந்த வாக்குத்தத்தத்தை தந்த இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். ஆமென். ஆதியாகம புத்தகத்திலிருந்து 2 இடங்களிலிருந்து வாசிக்க போகிறோம். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமான இடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆதியாகமம் 22:15 வசனம் முதல் நாம் வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுடன் தேவன் தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது நான் இதிலிருந்து பேசுவதற்கு ஒரு பொருளை எடுக்க விரும்புகிறேன். அது ஒரு பொருள் என்று அழைக்கப்படுமானால் என்னுடைய பேசும் பொருளானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாசல்களுக்கு முன்பாக சோதித்தல், அதாவது பகைஞரின் வாசல்களை சுதந்திரித்தல் என்பதாகும். தேவன் கோத்திரப்பிதாவை சோதிக்கிறார். ஏனென்றால் அவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருந்தார். தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும் போது அது பெற்றுக்கொண்ட நபர் உண்மையாகவே தகுதியுள்ளவரா என்ற நிச்சயத்தை உடையவராய் இருக்கும்படிக்கு அவர் சொன்னதை அல்லது அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு முன்னர் சோதித்தருகிறார். ஆக ஆபிரகாமுக்கு அவனுடைய வித்தின் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்றும் அந்த குமாரனிலிருந்து உலகத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதான ஒரு வித்து வெளிவரும் என்று வாக்களிக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குத்தத்தமானது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட போது அவனுக்கு 75 வயதும் அவனுடைய மனைவியாக சாராளுக்கு 65 வயதுமாக இருந்தது. ஆனால் ஆபிரகாமோ தேவனுடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் நமக்கு கூறுகின்றது. நேரத்திற்கு நேரம் தேவன் சோதித்து வந்தார். ஆனால் ஆசீர்வாதமானது நிறைவேறுவதற்கான நேரம் வருவதற்கு முன்னர் அவன் அந்த இறுதி சோதனைக்கு வந்தான். ஆபிரகாமின் வித்தான யாவருக்கும் அதே விதமாக இருக்கிறது. வாக்கு பண்ணினதை அவர் கொடுப்பதற்கு முன்பாக தேவன் நமக்கு அந்த இறுதி சோதனையை அளிக்கின்றார். சொல்லக்கூடுமானால் இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், தனிப்பட்ட முறையில். ஆனால் அதை சொல்லாமல் நிறுத்தி வைப்பேன். அந்த இறுதி சோதனையானது அதன் பேரில் உன்னுடைய பிரதியை எப்படி இருக்கிறது என்று காணும்படியாக அவர் ஆபிரகாமுக்கு இந்த சோதனையை கொடுத்த போது அவன் ஆரம்பத்தில் இருந்த வண்ணமாக அவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்கிறதை அவர் கண்டார். அவருடைய சுகப்படுத்தும் வாக்குத்தத்தத்தை நாம் இங்கே நின்று அதை ஏற்றுக்கொண்டு அதே விதமாக இக்காலையில் உண்மை உள்ளவர்களாக நின்று அதை ஏற்றுக்கொள்வோமானால், வைத்தியர் எதை கூறியிருந்தாலும் சரி, அவ்வளவு உண்மையாய் நிற்போமானால் அது நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதமாயிருக்கும். அவன் இதை செய்த போது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவருக்கு கொடுக்க மறுக்காமல் அவனை பலியாய் கொன்று போட தன் கத்தியை அவனுக்குள் பாய்ச்ச தன் கரத்தை ஓங்கி அவனுக்கு சாட்சியாய் இருந்ததை அழித்து போட தயாராயிருந்ததான். அவன் அறிந்த உலகம் முழுவதிலும் தனக்கு ஒரு குமாரன் இருக்க போகிறான் என்று சாட்சி கூறி வந்தான். ஆனால் அவனுக்கு குமாரன் வந்த போது அவருடைய சாட்சியை நிறைவேற்றுவதற்கு ஆதாரமாயிருந்த அந்த குமாரனை அழித்து போடும்படியாக அவனிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. தேவனிடத்தில் அவனுக்கு இருந்த விசுவாசத்தில் அவன் உத்தமமாய் இருப்பதை தேவன் கண்டபோது தேவன் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று என் பேரில் ஆணையிட்டு சொன்னேன் என்றார். என்னே ஒரு வாக்குத்தத்தம். ரெபேக்காள் இந்த குறிப்பிடப்பட்ட வாக்களிக்கப்பட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குமாரனுடைய தாயாக இருக்க போகிறவள் இதுவரையிலும் கண்டிராத ஒரு அந்நிய மனுஷனுடைய காரியத்தில் இறுதி சோதனைக்கு அவள் அழைக்கப்பட்ட போது அவள் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை மட்டுமே கண்டிருக்கிறாள். இந்த அந்நியனோடு கூட அவள் போவதா இல்லையா என்ற தீர்மானத்தை அவருடைய பெற்றோரால் எடுக்க முடியாமல் இருந்த சமயத்தில்
அதாவது அவள் கண்டிராத ஒரு மனிதனுக்கு மனைவியாய் இருக்கும்படி போவதற்கான ஒரு தீர்மானம். அப்பொழுது அவள் ஒரு இறுதி சோதனைக்கு கொண்டு வரப்பட்டால், அந்த பெண்ணை அழைப்போம், அவள் பேசட்டும், அவள் போவாளா இல்லையா என்று அவளுடைய வாய்ப்பிறப்பை கேட்போம் என்றார்கள். தேவனுடைய எல்லா வித்துக்கும் அந்த விதமாகவே அது கொண்டு வரப்படுகிறது. உன்னுடைய வாயிலிருந்து அது வரவேண்டியதாக இருக்கிறது. உன்னிடத்திலிருந்து வரும் வாய்ப்பிறப்பை அவர் கேட்க விரும்புகிறார். ஆக அவள் அந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது ஒரு நிமிடம் கூட தயங்காமல் நான் போகிறேன் என்று அவள் சொன்னாள். எனக்கு அது மிகவும் பிடித்தமானது. நான் கொஞ்ச நேரம் ஆலோசனை செய்து நான் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று அல்ல, அவள் முழு நிச்சயமாய் நம்பினாள். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்புகின்ற அப்படிப்பட்ட ஜனத்தையே தேவன் எடுத்து உபயோகிக்க முடியும். நான் போகிறேன் என்று சொன்னால், அச்சமயம் அவளுடைய ஜனங்கள் அவ்வளவாய் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் ஒரு கால அதை அவர்கள் அறியாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் இந்த அழகான வாலிப ஸ்ரீ ஆகிய அவர்களுடைய குமாரத்தின் மீது, அவர்களுடைய சகோதரியின் மேல் அவர்கள் கரங்களை வைத்த போது, அவர்கள் அவளை தூக்கி ஒரு ஒட்டகத்தின் மேல் உட்கார வைத்து ஒரு அந்நிய தேசத்திற்கு, ஒரு அந்நிய ஜனத்தண்டைக்கும் அனுப்பும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனால் அங்கே அவர்கள் மேல் ஏதோ காரியம் இருந்தது. உன் சந்ததியார் தங்கள் பகைஞனுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அந்த இனத்தை சேர்ந்த ஜனங்களும் தேவனுடைய ஜனங்களும் இவ்வுலகம் முழுவதிலும் ஒரு சமுத்திரத்திலிருந்து இன்னொரு சமுத்திரத்திற்கு சிதறப்பட்டிருக்கிறார்கள், துரத்தப்பட்டிருக்கிறார்கள். உயிர் தெழுதலில் அவர்கள் ஆகாயத்தின் வழியாக போகும்போது தங்கள் தங்கள் ஸ்தானங்களை எடுத்துக்கொண்ட ஒளியை போன்று வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் இருப்பார்கள். அவர்கள் வரும்போது கடலை போன்று அல்லது கடற்கரையின் மணல்களை போன்று இருப்பார்கள். அவர்கள் ஆயிரமானவர்களாய் இருப்பார்கள். உன் சந்ததியார் தங்கள் பகைஞரின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அது தேவனுடைய ஆணையிடப்பட்ட வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆபிரகாமின் வித்து பின்னர் அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த குமாரனின் ஒரு பகுதியாக கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு, ஏனென்றால் அவர்கள் மாமிசத்தில் ஒரு பகுதியாய் இருக்கிறார்கள். பின்னர் இந்த ஜனங்கள் மூலமாய் கிரியை செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய சந்ததியார் பகைஞரின் வாசலை சுதந்திரிப்பார்களாக என்று கூறினார். அப்பொழுது தேவன் ஆணையிட்டு அவர் பகைஞரின் வாசலை சுதந்திரிப்பார்கள். அப்படியானால் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபை அது என்ன ஸ்தானத்தில் வைக்கிறது? நாம் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் இருக்கின்றபடினால் நாம் ஆபிரகாமின் வித்தை எடுத்துக்கொண்டு அதே ஆணையிட்ட வாக்குத்தத்தின் கீழ் அவருடன் சுதந்திரர்களாய் இருக்கிறோம். நாம் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்திலும் சுதந்திரமாய் இருக்கிறோம். ஆனால் சோதனை வரும்போது அங்கேதான் நாம் தவறி போகிறோம். ஆனால் உண்மையான ஆபிரகாமின் வித்து தவறி போகும் என்று நாம் நம்பவில்லை. ஆபிரகாமை போன்று அவர்கள் அவ்வளவு உத்தமமாயும் தீரமாயும் நிற்பார்கள். இப்பொழுது அதே தேவனானவர் நிறைவேற்ற முடியாதவராய் எந்த ஒரு வாக்குத்தத்தையும் கொடுக்கவே மாட்டார், அல்லது அப்படி ஒன்றையும் சொல்லவே முடியாது என்று நாம் காண்கிறோம். அவர் தேவனாய் இருக்கும்படியாக அவர் அதை நிறைவேற்றியாக வேண்டும். அநேக வருஷங்களுக்கு பிறகு அதே ஜனங்கள், வாக்குத்தத்தின் ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு பிரயாணமாய் போய்கொண்டிருந்த போது அங்கே ஒரு வாசல் இருந்தது. அது அவனுக்கு குறுக்கே எதிர்த்து நின்றது. அது அவனுடைய சொந்த சகோதரனாகிய மோவாப். நீ என் தேசத்தை கடந்து போவதில்லை, நீ எப்படியும் கடந்து போகாதபடி நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னான். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் மாடுகள் உங்கள் புட்களை மேய்ந்தால் அல்லது உங்களுடைய தண்ணீரை குடித்தால் நாங்கள் அதற்கான பணத்தை செலுத்தி விடுவோம் என்றார்கள். ஆனால் அதற்கு அவனோ, நீங்கள் இந்த தேசத்தை கடந்து போவதில்லை என்று சொன்னான். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமானது உண்மையாய் நின்றது. ஆகவே அவர்கள் போய் அவர்களுடைய தீர்க்கதரிசியாகிய பாலாமை கொண்டு வந்து அந்த ஜனங்களை சபிக்கும்படியாய் கொண்டு போனார்கள். இதோ அவன் சொன்னது இதுதான். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியின் மோசமான பகுதியை அவனுக்கு காண்பிக்க முயற்சித்தார்கள். ஆனால் தேவனோ அதனுடைய மேன்மையான பகுதியை அவனுக்கு காண்பித்தார். அவர் சொன்னார், இஸ்ரவேலை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவனாயும் அவனை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயும் இருப்பான் என்று. அவனுக்கு தடையாயிருந்தவைகள் தகர்க்கப்பட்டன. இஸ்ரவேல் அவர்கள் சப பழியை கடந்து சென்றார்கள். அவனுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரிப்பார்கள் என்று தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். அநேக ஆண்டுகளுக்கு பின்னர் தானியேல் என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் வந்தான். அவர் இந்த ராஜரீகத்தின் சந்ததியில் தோன்றியவன். அவன் இந்த வாக்குத்தத்தின் வாரிசில் வந்தவன். ஏனென்றால் ஆபிரகாமின் சந்ததியாயிருந்தான். அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்பாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாயிருந்தான். அவன் தீரமுள்ளவனாயும் உத்தமாகவும் ஜீவித்தான். அதுவும் ஒரு அந்நிய தேசத்தில் அப்படி ஜீவித்து தன்னுடைய இருதயத்தில் நான் அவர்களோடு என்னை கரைப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானித்திருந்தான். அதுதான் உண்மையான ஆபிரகாமின் வித்து. வித்தியாசமான ஒரு தேசத்தில் ஜீவித்துக் கொண்டு, வித்தியாசமாக இருக்கின்ற ஜனங்கள் மத்தியில் ஜீவித்துக் கொண்டு இன்னமும் அந்த வாக்குத்தத்திற்கு தீரனாயிருந்தான். அதாவது, நான் இந்த ஜனங்களோடு சேர்ந்து என்னை கரைப்படுத்திக் கொள்ள மாட்டேன். அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு செய்தது போன்று தேவன் அவனை ஒரு சோதனைக்குள்ளாக்கினார். ராஜாவானவன், ஒன்று நீ எங்களில் ஒருவனை போன்றிருந்து நாங்கள் தொழுது கொள்ளுகிறது போல தொழுதுகொள், அல்லது பசியாயுள்ள சிங்கங்களின் கெபிக்குள்ளாக நான் உன்னை தூக்கி எறிவேன் என்று சொன்னான். தானியேல் அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை போன்று, வேண்டுமானால் நீ என்னை சிங்கங்களின் கெபியில் போடலாம்,
ஆனால் நானோ உன்னுடைய எந்த சிலைக்கும் தலை குனிய மாட்டேன். நான் உன்னுடைய வெளிவேஷமான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் யெகோவாவுக்கு உண்மையா இருப்பேன் என்று கூறினான். அந்த நேரத்தில் 2-1 என்ற கட்டம் வந்தது. ராஜா அவனுடைய வாக்கை மீறாமல் அந்த தீர்க்கதரிசியை தூக்கி அல்லது அவனை தூக்கி சிங்கங்களின் கெபியில் ஏழும்படி செய்தான். தானியேலுடைய எதிரியாகிய சிங்கங்கள் தீர்க்கதரிசியை நோக்கி பாய்ந்து வந்த போது தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை காத்துக் கொண்டார். அவனுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டார். அந்த சிங்கங்களுக்கு முன்பாக ஒரு தூதனாக தேவன் நின்று அந்த வாசலை பற்றி கொண்டார். தேவன் தம்முடைய வாக்கை காத்துக் கொண்டார். அவன் தன்னுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வான். தேவன் அவ்விதமாய் கூறியுள்ளார். பின்னர் உண்மையான ஆபிரகாமின் சந்ததியாயிருந்து உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்று தங்களை ஒப்புக் கொடுத்த இன்னும் 3 பேர் அங்கே இருந்தார்கள். அவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். தம்புரு வாசித்து எக்காலம் ஊதப்படுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது எங்களுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் தலை வணங்கவில்லை என்றால், நீங்கள் உண்மையாய் நிற்கின்ற காரியத்திற்கு விலகவில்லை என்றால், உங்கள் மதம் மற்றவர்களை காட்டிலும் ஒன்றும் மேலானதல்ல. நீங்கள் எல்லோரும் சிறையா இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நாம் எல்லா நேரத்திலும் அவிதமாய் பேச்சு கேட்கிறது இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் வித்தியாசமானது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையானது வித்தியாசமானது. நாம் ஒரு வித்தியாசமான ஜனங்கள், ஒரு வினோதமான விசேஷித்த ஜனங்கள், ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். தேவன் இந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஆனால் அவர்கள் நீங்கள் எங்களில் ஒருவராக வேண்டும் என்று கூறின போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்களில் ஒருவராக ஆகியிருந்தால் எல்லாம் அவர்களுக்கு நன்றாய் இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் அந்நியர்களில் ஒருவராக மாட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் எரிகின்ற அக்கினி சூளைக்குள் போகும்படியாக இங்கே ஒரு கதவு இருக்கின்றது. அதை நாங்கள் திறந்து உங்களை உள்ளே தூக்கி எறிவோம். அப்பொழுது எங்களில் ஒருவராக ஆகியிருக்கலாமே என்று நினைப்பீர்கள் என்றார்கள். அவர்கள் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் நேராக அக்கினி சூளைக்கு பவனி சென்றார்கள். அவர்கள் கதவை திறந்து அக்கினி ஜுவாலைக்குள் தூக்கி எறிந்தார்கள். அவர்களுடைய பகைஞன் அவர்களை அப்படியே பட்சித்து போட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பகைஞனின் வாசலை அவர்கள் சுதந்திரித்தார்கள். அந்த அக்கினி ஜுவாலைக்குள் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த தீட்சணையை குளிர பண்ணி அவர்கள் அங்கே இருந்தபோது அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். தேவனுடைய வாக்கு உண்மையாய் பற்றி கொண்டிருந்தது. பகைஞனின் வாசலை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். முதலாவதாக சோதிக்கப்பட்டார்கள். பின்னர் பகைஞனுடைய வாசலை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை செய்தவர் இயேசு அல்லவா? இந்த சிறியரில் யாருக்காயினும் நீங்கள் இடரலை உண்டாக்கினால் எந்திரக்கல்லை கழுத்தில் கட்டி கொண்டு கடலின் ஆழத்தில் அமிழ்ந்து போவது அவனுக்கு இலகுவாயிருக்கும். என்னை விசுவாசிக்கிற இந்த சிறியோருக்கு ஒரு இடரலை கூட கொண்டு வராதீர்கள். என்னை விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். விசுவாசிக்கிறவர்கள் யார், விசுவாசியாதவர்கள் யார் என்று காட்டக்கூடிய ஒன்றை அவர் உண்டு பண்ணியிருந்தார். எப்பொழுதுமே 3 விதமான கூட்ட ஜனங்களில் இருக்கிறார்கள். அதாவது அவ்விசுவாசி, போலி விசுவாசி, விசுவாசி என்பவர்கள். ஆனால் விசுவாசி யார் என்று நிரூபிக்கத்தக்கதான ஒரு வழியை தேவன் உடையவராயிருக்கிறார். சத்தியம் என்று தேவன் எதை சொல்லுகிறாரோ அதில் உறுதியாய் அந்த விசுவாசி நிற்கிறான். ஆம், திஸ்பியனாகிய எலியா அவன் ஒரு நிரூபிக்கப்பட வேண்டிய சவாலின் கட்டத்திற்குள் வந்த போது தேவனுக்காக ஜீவிக்கிறவர்களில் அந்த தேசத்தில் தான் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறான் என்று நினைக்கும் அளவிற்கு வந்துவிட்டான். ராஜா அவனை நீதி விசாரணைக்குள் கொண்டு போகும்படியா இருக்கிறான். அவனை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சிறிய வர்ணம் தீட்டப்பட்ட அரசியாகிய எசபேல் என்னும் பேர் கொண்டவள் அவருடைய உயிரை எடுக்கப் போவதாக பயமுறுத்திக் கொண்டிருந்தாள். அவன் நிரூபிக்க வேண்டிய கட்டத்திற்குள் வந்தபோது எலியா அவனுடைய பகைஞனின் வாசல்களை சுதந்திரித்துக் கொண்டு முழு தேசத்தையும் மறுபடியும் தேவன் பக்கமாக திருப்பினான். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை காத்துக் கொள்ளவராயிருக்கிறார். இந்த ராஜரீக சந்ததியின் வாரிசில் வந்ததான ஆபிரகாமின் சந்ததியான மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக எகிப்துக்கு அனுப்பப்பட்ட போது தேவன் அவனுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கும்படியாக கொடுத்திருந்தார். உலகத்தை வாதைகளால் வாதித்து தவளைகளையும் பேன்களையும் இருளையும் கல் மழையையும் அக்கினியையும் வருஷிக்கும்படியாய் செய்தான். அவன் இந்த எல்லா அற்புதங்களையும் செய்தான். இருப்பினும் அவன் யெகோவாவின் கரத்தினால் அவர்களை வெளியே நடத்தி கொண்டு வந்த போது அவனுக்கு ஒரு நேரம் வந்தது. அப்போது அவனுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு இடையே ஒரு வாசலை அவன் சந்தித்தான். வழியின் குறுக்கே நிற்கும் ஒரு இரும்பு தூண் போன்று சிவந்த சமுத்திரம் குறுக்கே நின்றது. பார்வோனின் சேனை, மலைகள், வனாந்திரம், சிவந்த சமுத்திரம் இவைகள் அவர்களை அப்படியே வளைத்துக் கொண்டது. ஆனால் மோசே முன்னாக நடந்து சென்று பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டு ஒரு தூசி படிந்த வீதியில் நடப்பது போன்று உலர்ந்த தரையிலே சிவந்த சமுத்திரத்தை கடந்து சென்றான். நீங்கள் பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தேவன் அவனமாய் கூறியுள்ளார். அது காரியத்தை முடித்தது. ஒரு சில வருஷங்களுக்கு பின்னர் சோதனை வந்தபோது சபையானது முழுவதுமாக ஆட்டம் கொண்டது. இருக்க வேண்டிய விதமாக இல்லாதபடியால் காரியங்கள் சம்பவிக்கும் போது ஒரு கூட்டமாயுள்ள ஜனங்கள் அவ்விதமாய் ஆட்டம் கொள்வது மிகவும் சுலபமானது. தேவன் அதை அவ்விதமாகும்படி செய்கிறார். செய்வதறியாத நிலையை சபைக்குள் தேவன் கொண்டு வருகிறார். ஏனெனில் தேவனிடத்தில் வரும் ஒவ்வொரு குமாரனும் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு பரீட்சைப்படுகிறான். சுகவீனம் உன்னை அண்டிக் கொள்ளும்படி அவர் அனுமதிக்கிறார். உன்னை பரீட்சிக்கவும் உன்னை நிரூபிக்கும்படியாக அவர் வியாதி
வியாதி உன்னை தாக்கும்படியாய் செய்து நீ உண்மையாகவே ஆபிரகாமின் வித்து என்று உலகிற்கு காட்டும்படியாய் அதை அனுமதிக்கிறார். அவருடைய சொந்த சித்தத்தின்படியாய் அவர் அதை அனுமதிக்கிறார். அவர் நாசங்களை அனுமதிக்கிறார். நண்பர்கள் உனக்கு எதிராகும்படி அவர் அனுமதிக்கிறார். இந்த காரியங்கள் யாவையும் அவர் அனுமதித்து பிசாசு உன்னை சோதிக்கும்படியாய் கட்டுகளை எடுத்து போடுகிறார். உன் ஜீவனை எடுப்பதை தவிர மற்ற யாவற்றையும் அவன் செய்வான். உன்னை வேதனையின் படுக்கையில் தூக்கி போட அவனால் கூடும். உன்னுடைய அயலகத்தாரை உனக்கு எதிராக திருப்புவான். சபையை உனக்கு எதிராய் திருப்புவான். அவனால் எதையும் செய்ய முடியும். அதை அவன் செய்வது அவனுக்கு அது தேவ சித்தமாய் இருக்கிறது. அது நமக்கு பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். வாக்குத்தத்தின்படியாய் வந்தவனான ஈசாக்குடன் மலையின் மேல் ஆபிரகாமை குறித்து என்ன? யெகோவாவிடம் அவனுக்கு இருந்த விசுவாசத்தினாலும் அவரை அறிந்திருந்ததாலும் அவருக்கு உத்தமமாய் இருந்ததாலும் அதனாலும் அதன் மூலமாயும் தேவன் மேலிருந்து கீழ்நோக்கி அவனை பார்த்து அவனுடைய வித்து பகஞ்சனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும். இதை நானே செய்வேன் என்று நான் என் நாமத்தினால் ஆணையிட்டேன் என்றார். ஏனென்றால் அவரை காட்டிலும் பெரியவர் வேறு இல்லை என்பதன் காரணமாக அவர் பேரிலேயே ஆணையிட்டார். அந்த கடைசி கட்டம் வரைக்கும் அவர் ஆபிரகாமை சோதிக்கும்படியாய் அனுமதித்திருப்பாரானால் உன்னையும் என்னையும் கடைசி கட்டம் வரைக்கும் அவர் சோதிக்கத்தான் வேண்டும். அந்த தீர்மானிக்கும் வேலையானது எல்லாம் உன்னை விட்டு தூரமாக இருக்கும் போதும் நீ தனித்து நிற்கும் வேலையிலும் தான் இருக்கும். அல்லேலூயா, அதுதான் காரியம். தனித்து நில்லுங்கள். அங்கே நடந்து சென்று அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்பியிருப்பேன் என்று சொல்லுங்கள். அதுதான் ஆபிரகாமின் வித்து. அவர்தான் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, கவலை இல்லை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். மற்ற யாவரும் அந்த அனுபவம் எல்லாம் ஒன்றுமில்லை, அதெல்லாம் வெறுமனே உணர்ச்சி வசப்படுதலே என்று சொல்வார்களேயானால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சரியாக இப்பொழுது நான் பவுலுடன் சேர்ந்து இவர்கள் மதபேதம் என்று சொல்கின்ற மார்க்கத்தின்படியே எங்களுடைய முன்னோர்களின் தேவரை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறேன். அர்த்தமற்று பேசுகிறவர்களாய் அவர்கள் சபைக்குள் வந்தாலும், அவர்கள் புரட்டுகிறவர்களாய் இருந்தாலும், அவர்கள் ஒரு விதமான கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருந்தாலும், ஜனங்கள் மத்தியிலும் அயலகத்தாரிடையேயும் எல்லா காரியங்களும் உள்ளே வந்தாலும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவர்கள் எல்லோரும் வருவதை நிறுத்திக் கொண்டாலும், சபையானது குளிர்ந்து வித்தியாசமாய் நடந்து கொண்டாலும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யாருக்கோ ஜெபம் செய்து அவர்கள் சுகமடையாமற் போனாலும் அதற்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சோதனைகளும் துன்பங்களும் மனிதர்கள் தவறாதவர்கள் அல்ல, ஆனால் தேவனே தவறாதவராய் இருக்கிறார். மனிதன் உன்னுடைய சிந்தனையை ஒரு மனிதன் மேல் செலுத்திப்பார், அவன் தவறு செய்வான். ஒரு கால் மனமறிந்து செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவன் தவறு செய்வான். அவன் பேரில் உனக்குள்ள விசுவாசத்தை அசைக்கும்படியாய், அவன் தவறு செய்யும்படியாய் தேவன் அவனை அனுமதிக்கிறார். நம்முடைய விசுவாசம் மனிதனின் ஞானத்தின் பேரில் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் இருக்கிறது. ஆபிரகாமின் உண்மையான வித்து தங்களுடைய வாக்குத்தத்தத்தை அங்கேதான் வைக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது அவர்கள் மட்டும் தானே ஆபிரகாமின் வித்தாய் இருக்க முடியும். பரிசுத்த ஆவி இல்லாமல் அவர்கள் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கவே முடியாது. ஆபிரகாமுக்குள்ளாய் இருந்த அதே விசுவாசம் தான் விசுவாசிக்குள்ளாக வருகின்றது. என்னதான் சம்பவித்தாலும் சரி, அல்லது எவ்வளவு முரணாய் இருந்தாலும் சரி, கவலை இல்லை. விசுவாசியானவன் அணிவகுத்து முன் செல்கிறான். வேவுக்காரர்கள் திரும்பி வந்து அதை முயற்சிப்பதென்றால் அது புத்தியீனமானது என்றார்கள். இன்னும் அதை தொடர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அங்கிருக்கின்ற ஜனங்கள் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மகத்தான ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அவர்களிடம் ஈட்டிகள் இருக்கின்றன. ஏன் நம்மை அவர்கள் பக்கத்தில் வைத்து பார்த்தால் நாம் வெட்டுக்கிளிகளை போலிருப்போம் என்று சொன்னார்கள். எனக்கு தெரியவில்லை, ஆனால் யோசுவா என்பவன் ஒரு சிறு சரீரத்தை உடையவன், மிகவும் குட்டையான மனிதன் என்று நான் நம்பும்படியாய் செய்கிறது. ஏதோ ஒரு விதமான பெட்டியின் மேல் குதித்தெழுந்து இவ்வாறு சொன்னான் என்று யூகிக்கிறேன். மனிதர்களே, சகோதரர்களே, 20 லட்சம் பேரிடத்தில் கூறுகிறான், நம்மால் அவர்களை சுலபமாய் ஜெயிக்க முடியும் என்றார்கள். புரிகின்றதா? ஏன்? அங்கேதான் ஆபிரகாமின் வித்து இருந்தது. அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். அதுதான் அவருடைய சுதந்திர வீதம். தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எதிர்ப்பு என்னவா இருந்தாலும் சரி, கவலை இல்லை. ஆபிரகாமின் உண்மையான வித்தானது நம்மால் அதை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் தேவன் அதை நமக்கு கொடுத்துள்ளார் என்று கூறினது. இன்று காலையில் நீங்கள் அதே வாக்குத்தத்தத்தில் நிற்கிறீர்கள். ஜீவிக்கின்ற தேவனுடைய சபை அதிலே இருக்கின்றது. மற்ற யாராவது என்ன சொன்னாலும் சரி, வைத்தியர் என்ன சொன்னாலும் சரி, எது என்னவா இருந்தாலும் சரி, அவ்விசுவாசி என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. எந்த விதமான காரியம் வந்தாலும் சரி, நாம் அதற்கு இணையற்றவர்களாய் இருக்கிறோம். நாம் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம். நாம் பகைஞனின் வாசலை சுதந்தரிப்போம். எதிரியானவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் கவலை இல்லை. வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். அது அவருடையதாய் இருந்தது, அவருடைய சுதந்திரமாய் இருந்தது. சுகமடைதல் உங்களுடைய சுதந்திரமாய் இருக்கிறது. ரட்சிப்பு உங்களுடைய சுதந்திரமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சுதந்திரம். அப்படி இல்லை என்று சொல்ல
தேசத்தில் இன்றைக்கு ஆயிரமான மகத்தான போதகர்கள் மற்றவர்கள் இருக்கின்றனர். ஆனால் அப்படித்தான் இருக்கிறது என்று ஆபிரகாமின் வித்து அறியும். அவர்கள் நேராக அதற்குள் சென்று பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று தேவன் கூறியிருந்தார். அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அவனுடைய சந்ததியார் பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்பொழுது நீங்கள் துன்பத்தினூடாகவும் சோதனைகளினூடாகவும் கடந்து செல்வீர்கள். யோசுவா அங்கே உத்தமமாய் நின்றான். அந்த சிறிய உருவமானது அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாய் இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. எப்பேற்பட்டதான ஈட்டிகள் அவர்களிடம் இருக்கிறது, அவர்களுடைய பட்டணங்கள் எவ்வளவு உயரமான மதில்களால் சூழப்பட்டிருக்கிறது என்பது எவ்வளவு மகத்தானதா இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. எங்களுடைய வாக்குத்தத்தமோ தேவனுடைய பிள்ளைகளினுடைய சந்ததியால் வாசல்கள் சுதந்திரிக்கப்படும் என்று இருக்கிறது. அவைகளை எடுக்கும்படியாய் நாம் போகிறோம். அவர்கள் நமக்கு இணையல்ல என்று கூறினது. ஓ, அதுதான் உண்மையான வித்து. இயற்கையான வித்தாய் பிறந்த பெருவாரியானவர்கள் நம்மால் அதை செய்ய முடியாது. அதை முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மட்டுமல்லாமல் நாம் எண்ணிக்கையில் மிகவும் குறைவானவர்கள், திறமையற்றவர்கள், எல்லா குறையும் நம்மிடம் இருக்கிறது என்றனர். கவலை இல்லை, அவன் அதை ஏற்கவில்லை. அவர்கள் கண்கள் கண்டதை தான் அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் யோசுவாவோ தேவன் என்ன சொன்னாரோ அதை நோக்கி பார்க்கிறான். ஆபிரகாமின் வித்தானது இயற்கையான காரியங்கள் ஒன்றையும் அது நோக்கி பார்ப்பதில்லை. அவர்கள் கர்த்தர் சொன்னதை மட்டுமே நோக்கி பார்ப்பார்கள். வாக்குத்தத்தமே அதுதான். ஆபிரகாம் மட்டும் இயற்கையானதை நோக்கி பார்த்திருப்பானேயானால் என்ன நேர்ந்திருக்கும்? 90 வயது நிரம்ப பெற்ற ஒரு ஸ்திரீயையும் அவனுக்குள்ள 100 வயதையும் நோக்கி இருப்பானேயானால் அவள் ஒரு சிறு பெண்ணாயும் இவன் ஒரு சிறு பையனாயும் இருந்ததிலிருந்து அவன் அவளோடு வாழ்ந்துள்ளான். ஆனால் ஒரு பிள்ளையும் இல்லை. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் நோக்கி பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லாததாக நினைத்தவனாய் ஜீவித்து வந்தான். ஏனென்றால் அவன் தேவன் சொன்னதை மட்டும் நோக்கினவனாய் இருந்தான். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சாராளின் மூலமாய் நான் உனக்கு ஒரு வித்தை கொடுப்பேன் என்பதே. அவன் அதை விசுவாசித்தான். நீ எதிர்ப்பை நோக்கி பார்க்காதே, தேவன் சொன்னதை நாம் நோக்குவோம். தேவன் அதை சொல்லியிருக்கிறார், அது காரியத்தை முடிக்க செய்யும். ஆக அதற்கு பின்னர் அவர்கள் யோர்தானிடம் வந்தபோது யோசுவா ராணுவத்திற்கு தளபதியாய் சேனை தலைவனாய் ஏற்படுத்தப்பட்ட போது அவர்கள் தண்ணீர் ஓரம் மட்டும் வந்து அங்கிருந்து தண்ணீர்களுக்கு அப்பால் உள்ள எரிகோவை காண முடிந்தது. ஆனால் இதற்கிடையில் யோசுவா தன்னுடைய சேனையை ஆயத்தமாக்கின போது அங்கே ஒரு வாசல் இருந்தது. அந்த வாசலானது யோர்தான் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமோ எல்லா வாசலண்டையிலும் நல்லதா இருந்தது. அது எப்பேற்பட்ட வாசலாய் இருந்தாலும் அதை பற்றி அக்கறை இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் நல்லதா இருந்தது. அவனுடைய பகைஞனின் வாசல்களை அவர்கள் சுதந்திரிப்பார்கள். அது காரியத்தை முடித்தது. அவன் அந்த காலையில் யோர்தானிடம் வந்தபோது ஒரு கால் இவ்விதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்ப போகிறேன். அதாவது எல்லா இடங்களிலும் பிசாசான புயல் மேகங்களை கொண்டு வந்து நிறுத்தி பெரிய சேறு கலந்த தண்ணீரானது புரண்டு கொண்டிருந்தது. வயல்கள் எல்லாம் ஒரு வெள்ளத்தினால் மூடியிருந்தது. ஓ, என்னே ஒரு சோதனையின் நேரமாயிருந்திருக்கும். ஆனால் யோசுவா சொன்னான், ஆயத்தமாகுங்கள், நீங்கள் தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள் என்று. அவர்கள் தங்களை தாங்களே சுத்திகரித்துக் கொண்டு ஆயத்தமாகினர். எல்லாம் முரணாய் காணப்படுகின்ற வேலையிலே ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததியார், நான் அவர்களுக்கு வாசலை தருவேன் என்று அவர்களுக்கு தான் தேவன் ஆணையிட்டார். அவன் யோர்தானிடம் வந்தான். அது அவனுடைய வாசல். அவன் அதை சுதந்திரித்தான். இந்த காலைகளில் ஒரு காலையில் நானும் அந்த கடைசி வாசல் அண்டைக்கு வரத்தான் வேண்டும். நீயும் யோர்தான் அண்டைக்கு வந்தாக வேண்டும். ஆனால் ஆபிரகாமின் வித்தோ அதை சுதந்திரித்துக் கொள்ளும். அது எதுவாயிருந்தாலும் கவலை இல்லை. பகைஞர் ஒவ்வொருவரின் வாசலையும் அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அந்த மனிதர்கள் யாவரும் மகத்தான மனிதர்கள், கடமையின் பாதையில் மரித்தவர்கள். ஆனால் முடிவிலே ஒரு நாள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே ராஜரீக வித்து பிறந்தது. இந்த வித்துக்கு மற்ற யாவரும் நிழல்களாயிருந்தனர். இந்த ராஜரீக வித்தானது ஒரு மனிதனின் மூலமாய் பிறக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு கன்னிகையின் மூலமாக பிறந்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கும் வல்லமையுடைய தன்னுடைய நரம்புகளில் கொண்டவராய் பிறந்தார். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருந்தார். ஒரு சாதாரண மனிதனால் அதை செய்ய முடியாது. ஆனால் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை செய்வாரானால் சில நிமிஷங்களுக்கு முன்னர் அவர் ஆபிரகாமோடு இருந்தது போலவே அவர் அதே மாறாத தேவனாய் இருக்கிறார். யெகோவா ஈராவாகிய கர்த்தர் அந்த வாசலை சுதந்திரிப்பதற்கான வழியை உண்டு பண்ணுவார். நாம் அதை எப்படி செய்ய போகிறோம்? யோசுவா மரித்து போனான், மோசே மரித்து போனான், எஞ்சியுள்ளோரும் மரித்து போனார்கள். ஆனால் தேவன் சொன்னார், அவருடைய பகைஞனின் வாசலை அவன் சுதந்திரித்துக் கொள்வான் என்று. அவன் எப்படி மரணத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறான்? காரியங்களை செய்வதில் அவருக்கு ஒரு விதம் உண்டு. அவனுடைய பகைஞனின் வாசலை அவன் சுதந்திரித்துக் கொள்வான். ராஜரீக வித்து பிறந்தது. நம்மை போன்று அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். நீ சோதிக்கப்படுவது போன்றே அவரும் சோதிக்கப்பட்டார். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றவுடனேயே சோதிக்கும்படியாக 40 நாட்கள் இரவும் பகலும் பிசாசு அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அவருடைய மரண நேரத்தில் அவருடைய கைகளுக்குள் ஆணிகள் கடாவப்பட்டன. அவருடைய முகத்தில் துப்பினார்கள். அவர் எல்லா வியாதியினூடாகவும் கடந்து சென்றார். ஆனால் அவர் இங்கே பூமியின் மீது இருந்தபோது வியாதியை அவரால் ஜெயிக்க முடியும் என்று அவர் நிரூபித்தார். பேதுருவின் தாயார் திமிர்வாதமாய் ஜுரமாய் படுத்திருந்த போது அவர் அவளுடைய கரத்தை தொட்டார். ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று.
வாசல் அண்டைக்குள் குஷ்டரோகி அவனவன் அசுத்தன் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சத்தமிட்ட போது அவர் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். அவர் ஜெயித்து குஷ்டரோக வாசலை சுதந்தரித்தார். அவர் ஜுரத்தின் வாசலை சுதந்தரித்தார். இயற்கை யாவும் அவருக்கு கீழ்ப்படியும்படி செய்தார். அவர்தானே ஆபிரகாமின் வித்தாய், ராஜரீக வித்தாய் இருந்தார். இவருக்குத்தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இவர் மூலமாய் ஆபிரகாமுக்கும் அவனை தொடர்ந்து ராஜரீக வித்து மட்டும் எல்லா வித்திற்கும் அவருக்கு பின்னால் வந்த எல்லா வித்திற்கும் அது வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்மையாய் இருக்கிறது. அவர் வியாதியை ஜெயித்தார். அவர் சோதனையை ஜெயித்தார். பகைஞன் அவருடைய முகத்தில் துப்பிய போது, அவருடைய கன்னத்தில் அறைந்த போது அவர் மறு கன்னத்தை திருப்பி காட்டினார். அவருடைய தாடியில் உள்ள மயிரை அவர்கள் பிடுங்கின போது, அவர் மேல் துப்பின போது அவர் ஒருபோதும் அவர்கள் மேல் கோபம் கொள்ளவில்லை. அவர் சோதனையின் வாசலை ஜெயித்து அதை சுதந்திரித்துக் கொண்டார். என்னுடைய கோபமோ அப்படி செய்யும்படியா என்னை விடுவதில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆபிரகாமின் வித்துக்களே, ஆம் ஐயா, அவர் அதை உனக்காக ஜெயித்தார். அவர் கோபம் கொள்ளும்படியாய் அவரிடத்தில் நடந்து கொண்ட போது அவர் அவர்கள் மீது கோபம் கொள்ளவில்லை. அவரை பார்த்து அவர்கள் பரிகாசம் செய்த போது அவர் மௌனமாயிருந்தார். அவரை பிசாசு என்று அவர்கள் அழைத்த போது அவர் மௌனமாயிருந்தார். அவருக்கென்று ஒரு வேலை இருந்தது, அதாவது பிதாவுக்கு அடுத்த வேலை. அந்த வேலைகளை அவர் செய்து கொண்டு வந்தார். அதன் பின்னர் முடிவிலே அவர்கள் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றனர். மரணம் அவரை சந்திக்க வேண்டியதாயிருந்தது. மற்ற யாவரும் கடலை ஜெயித்தார்கள். அவர்கள் இயற்கையை ஜெயித்தார்கள். அவர்கள் சிங்கங்களை ஜெயித்தார்கள். அவர்கள் அக்கினியை ஜெயித்தார்கள். அவர்கள் மரணத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள். ஆனால் இங்கே ஒருவர், அவருடைய மூளையிலும் நரம்புகளிலும் துடிப்புகள் இருந்து கொண்டிருந்தன. அவர்களிடத்தில் மரணத்தின் ஜெயிக்கும் வல்லமை இருந்தது. ஆகவே அவர்கள் அவருடைய கைகளை எடுத்து சிலுவையில் ஆணிகளால் அடித்தார்கள். அவரை அடித்தார்கள். அவருடைய எலும்புகளே அவரை விரைத்து பார்க்கத்தக்கதாக அவரை நிர்வாணமாக்கினர். ஆனால் அவர் செய்தபோது அவர்களால் செய்யக்கூடிய யாவற்றையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். மரணம் அவரை தாக்கி, நான் யோசுவாவை எடுத்துக்கொண்டது போல உன்னையும் எடுப்பேன், நான் தானியேலை எடுத்துக்கொண்டது போல உன்னையும் எடுப்பேன், நான் இவை எல்லாவற்றையும் செய்வேன், ஏனென்றால் உன்னை மரிக்கும்படியாய் நான் செய்ய போகிறேன் என்று மரணம் கூறினது. சூரியனே தன்னை குறித்து வெட்கப்படும் அளவுக்கு அவர் மரித்தார். இயற்கை தன்னை குறித்து வெட்கப்படும் அளவிற்கு அவர் மரித்து அணுகிரியை செய்யாமற் போனது. மத்தியான வேளையில் சூரியன் அஸ்தமித்தது. நட்சத்திரங்கள் வெளியே வராமற் போயிற்று. பிரகாசமான வானத்தின் பொருட்கள் யாவும் இருண்டு போகும் அளவிற்கு அவர் மரித்தார். மத்தியான வேளையில் உன்னுடைய கரத்தை உன்னாலேயே காண முடியாத அளவிற்கு இருண்டு விட்டது. இயற்கையானது நானும் அவரோடு மரிக்கட்டும் என்று சொன்னது போல் நான் யூகிக்கிறேன். ஆனால் சகோதரனே, பின்னர் பிசாசானவன் அவருடைய விலையேறப்பெற்ற ஆத்துமாவை அடித்தளமற்ற பாதாளத்திற்கு அனுப்பி வைத்தான். அங்கே வாசல்கள் திறக்கப்பட்டன. ஆனால் அவர் அதை ஜெயித்து 3ஆம் நாளில் வெளியே வந்தார். ஆமேன். அவனுடைய வித்து பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும். மரணத்தை ஜெயித்தார். பாதாளத்தை ஜெயித்தார். உயிர்த்தெழுந்த காலை என்று அவர் பிரேத குழியை ஜெயித்தார். நம்மை நேசிக்கிற அவர் மூலமாய் இப்பொழுது நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் நிற்கிறோம். புறஜாதியார் மத்தியில் கிரியை செய்து ஒரு வாக்குத்தத்தத்தின் சந்ததியை எடுக்கும்படியாக பெந்தெகோஸ்தே நாளென்றே அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். புறக்கணிக்கப்பட்டவர்களான புறஜாதியாருக்கு கொடுக்கும்படியாக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கவும் வாக்குத்தத்தத்துக்குள் அவர்களை கொண்டு வரவும் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். எல்லா சுகவீனத்தையும் ஜெயிப்பதற்கு இப்பொழுது நமக்கு உரிமை இருக்கிறது. அதை நாம் ஜெயிக்க வேண்டிய அவசியமில்லை. அது ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டாயிற்று. நாம் வெறுமனே அதை உரிமை பாராட்டி அதை எடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அது ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டாயிற்று. மரணம் ஜெயிக்கப்பட்டாயிற்று. பாதாளம் ஜெயிக்கப்பட்டாயிற்று. சுகவீனம் ஜெயிக்கப்பட்டாயிற்று. சோதனை ஜெயிக்கப்பட்டாயிற்று. எல்லா பிசாசுகளும் ஜெயிக்கப்பட்டாயிற்று. பாதாளம் ஜெயிக்கப்பட்டாயிற்று. மரணம் ஜெயிக்கப்பட்டாயிற்று. பிரேதக்குழி ஜெயிக்கப்பட்டாயிற்று. நாம் வாசலில் நின்று கொண்டு அதை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை கூட சுட வேண்டியிருக்காது. கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று. அவனுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவான். எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கானோர்கள் அவனுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு பகைஞனையும் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார். நாம் அதை சுதந்திரித்துக் கொண்டோம். ஏனென்றால் அவர் அதை நமக்கு கொடுத்தார். அது எல்லாமுமா இலவசமான வெகுமதி. அவை எல்லாவற்றோடும் கூட அவர் செய்துள்ள எல்லா காரியங்களோடும் கூட எல்லா வாசலையும் ஜெயித்தார். அவர் சுகவீனத்தை ஜெயித்தார். வாசலை சுதந்திரித்துக் கொண்டார். நாம் செய்ய வேண்டியிருக்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அந்த வாசல் மட்டுமாய் கடந்து போய் ஜெயமெடுத்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்று சொல்ல வேண்டியதுதான். ஆமென். மரிக்க வேண்டியதான நேரம் வரும்போது மரணமானது அவனுடைய மார்க்கத்தை அவன் திரும்ப எடுத்துக் கொள்ளும்படி நான் செய்வதை கவனி என்று கூறும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யோர்தானே பின் சுரண்டு போ. ஆபிரகாமின் வித்து வாசலை சுதந்திரிக்கிறது. ஏன் ஒரு ஆபிரகாமின் வித்தாகிய பவுல் அவனுடைய தலையை வெட்டும்படி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது அவன், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று கூறினான். அவனுடைய பகைஞனின் வாசலை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அதை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அவர் வாசலண்டை முறிக்கப்பட போகிறவர் அல்ல. அவர் அதை ஜெயித்து அதை எடுத்துக் கொள்ளுவார். அவர் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார். அது அவருடைய சொந்த வல்லமையாயிருக்கிறது. எல்லா சுகவீனத்தையும் சொஸ்தமாக்கும் வல்லமையானது இந்த காலையில் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையில் இருக்கிறது. எல்லா சோதனைகளையும் ஜெயிப்பதற்கான வல்லமையானது ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையில் இருக்கிறது. பாவத்தை மாற்றி அதை தூக்கி எறிந்து விடுவதற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சபையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்குமான வல்லமையை ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது வைத்துள்ளது. நீங்கள் எதை வாஞ்சித்தாலும் என்னுடைய நாமத்தினால் அதை கேளுங்கள், அது உங்களுக்கு அருளப்படும். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் அவர்கள் வித்தல்ல, மறுபிறப்பற்ற வித்து இனி என்னை காணப்போவதில்லை. இருப்பினும் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். என்ன அந்த ராஜரீக வித்து? நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நான் உங்களோடு கூட இருப்பதை என்னை நானே சோதித்து அறிவேன். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவனுடைய பகைஞனின் வாசலை அவன் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவன் சுதந்திரித்துக் கொள்வான். அவனுடைய வித்து அவருடைய பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும். அந்த வாசல் எதுவா இருந்தாலும் அக்கறை இல்லை. அது சுகவீனமோ சோதனையோ பாவமோ அது என்னவா இருந்தாலும் சரி, அது ஜெயிக்கப்பட்ட ஆயிற்று. ஆபிரகாமின் வித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும். நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கிறோம் என்பதை இக்காலையில் அறிந்து கொண்டதினால் நீங்கள் சந்தோஷமா இல்லையா? ஓ, அங்கே போரிடுவதற்கு இனி ஒன்றுமில்லை. போரானது முடிந்து விட்டது. சங்கு ஊதப்பட்ட ஆயிற்று. கொடியானது ஏற்றப்பட்ட ஆயிற்று. எல்லா பாவ குறிகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு சுகவீன அறையின் மத்தியிலும் ஒரு ஜெயம் கொண்டவரால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாட்டப்பட்ட அந்த கரடுமுரடான சிலுவை இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் விசுவாசித்து பார்த்து ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நான் உங்களுடனே கூட இருப்பேன். நான் நிரூபித்து காட்டுவேன். கடைசி நாட்களில் ஜனங்கள் வந்து இவ்விதம் சொல்வார்கள், ஓ சரி, அது இருந்தது என்று. ஆனால் நான் உங்களுடனே கூட இருப்பேன். இந்த பூமியில் நான் எந்த கிரியைகளை செய்தேனோ நான் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு அதே கிரியைகளை நான் செய்வேன். அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் என்னை காண்பார்கள். என்னுடைய ஜனங்கள் என்னை காண்பார்கள். ஆபிரகாமின் சந்ததியார் என்னை காண்பார்கள். அவர்கள் என்னை அறிவார்கள். அவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்வார்கள். மற்றவர்களோ அவர்கள் செய்தது போன்று என்னை பெயல்செபூல் என்று அழைப்பார்கள். ஆனால் நீங்களோ என்னை அறிவீர்கள். ஏனென்றால் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை காண்பீர்கள். உங்களுடைய கண்களாலே என்னை காண்பீர்கள். நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களுடனே கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நான் செய்ததான அதே கிரியைகளை என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த அதே கிரியைகளை தானும் செய்வான். அதே விதமான கிரியை ஜெயிக்கின்ற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஜீவிக்கின்ற தேவனுடைய குமாரன் இப்பொழுது நன்றி கொண்டிருக்கிறவராய் அவருடைய சபையில் ஜீவித்துக் கொண்டும் அவர் செய்த அதே கிரியைகளை மறுபடியும் செய்து கொண்டும் இருக்கிறதை இன்றைக்கு ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது நின்று கொண்டு காணும் ஸ்லாக்கியத்தை பெற்றுள்ளது. அப்படியானால் நாம் பகைஞனுடைய ஒவ்வொரு வாசலையும் சுதந்திரித்து விட்டோம். இக்காலையில் உனக்கு ஒரு பகைஞன் இருப்பானாயின் என் சகோதரனே, நீ ஒரு ஆபிரகாமின் வித்தா இருப்பாயானால் இதை கேட்ட பின்னர் உனக்கு எதிராக அந்த வாசலை இறுக பிடித்து நிற்க பாதாளத்தில் போதுமான பிசாசுகள் அங்கே இல்லை. அது திறக்கும். அது என்னவா இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. அது வாக்குத்தத்தத்தை பெற்ற வித்தாக அங்கே நடந்து போய் இதை எனக்கென்று நான் உரிமை பாராட்டுகிறேன். இது என்னுடையது. ஏனென்றால் இயேசுவை எழுப்புவேன் என்று அவர் ஆணையிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் அதை ஜெயிப்பேன். அந்த ஜெயமெடுத்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வருகிறேன். பின்னிட்டு போ, நான் கடந்து செல்லட்டும் என்று கூறுவாய். ஆமேன். அவன் பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்படியானால் உன் தோள்கள் புடைத்து நிற்க, உங்களுடைய கேடயம் பளபளக்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மூடப்பட்டவனாய் எழும்பி நிற்பாயாக. அப்பொழுது பகைஞன் உன்னை அடையாளம் கண்டு கொள்வான். அப்படி உனக்கு தேவை இருக்குமானால் இப்பொழுது நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவரிடத்தில் பேசுங்கள். இன்று காலையில் இங்கிருக்கின்ற நீங்கள் உங்கள் தலைகள் வணங்கினவாறு இருக்க, உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குமானால் இயேசுவை நோக்கி உங்கள் கரத்தை உயர்த்தி உங்கள் இருதயத்திற்குள்ளாகவே பேசுங்கள். உங்கள் இருதயத்திற்குள்ளாகவே, கர்த்தாவே, என்னுடைய தேவையை நீர் அறிவீர் என்று சொல்லுங்கள். இப்பொழுது நான் இக்காலையில் இதை காதுகளினால் கேட்டேன். அதுதான் வேதம். அவனுடைய பகைஞனின் வாசலை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவான். வாசலை சுதந்திரிக்கும்படியாய் நான் வருகிறேன். ஒரு கால் என்னிடம் கோபம் இருக்கலாம், ஒரு கால் எனக்கு பரிசுத்த ஆவி தேவையாயிருக்கலாம்.
பாவமானது என்னை கட்டுப்போட்டிருந்தது. எனக்கு தேவை இருக்கிறது, ஆனால் நான் இப்பொழுது வாசலண்டை வருகிறேன். அதை இன்று காலையில் நான் சுதந்திரிக்கப் போகிறேன். என்னுடைய வாசல் ஆகவே கொடுத்துவிடு, நான் அதனூடாக வருகிறேன் என்று கூறுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த கரங்கள் எல்லாவற்றையும் நீர் கண்டீர். இது உம்முடைய வார்த்தை என்று நீர் அறிவீர் கர்த்தாவே. நான் வெறுமனே அதை அப்படியே எடுத்துச் சொன்னேன். வேத வாக்கியங்களின் மூலமாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தவர்களை எடுத்து கூறினேன். எப்படி அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஓ, அவர்களுடைய மூத்த ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்தெழுக்க பெற்றார்கள். இன்னும் அநேக காரியங்கள் சம்பவித்தன. ஏனென்றால் நீர் அதை வாக்களித்துள்ளீர். அவனுடைய வித்து உம்முடைய வித்தாகிய ஆபிரகாமின் பகஞ்சனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும். நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தை காத்துக் கொள்கிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை வாய்க்க பண்ணும். அவர்கள் இங்கிருந்து ஒரு வித்தியாசமான நபராய் போகும்படி செய்யும். அவர்கள் இங்கிருந்து போகும்போது அவர்கள் ஜெயிக்கிறவர்கள் என்பதை அறிந்தவர்களாய் போவார்களாக. ஏனென்றால் அவர்களுக்காக ராஜரீக வித்தானது ஜெயம் எடுத்தார். அந்த ராஜரீக ராஜா கன்னி பிறப்பின் மூலமாக அவர் வந்தபோது அவர் பகைஞன் ஒவ்வொருவனையும் ஜெயித்தார், மரணத்தையும் கூட. ஆகவே மரணமும் கூட ஆபிரகாமின் வித்தை பயமுறுத்த முடியாது. நாம் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு இதை காட்டிலும் மகிமை பொருந்திய விதத்தில் மகிமையடைந்த சரீரத்தோடு கூட கடைசி சத்துருவை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வரும் அவருடைய கடைசி பிள்ளையின் பாதத்திற்கு கீழான பிறகு திரும்பவும் வருவோம் என்ற வாக்குத்தத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். பாவிகளாய் இருந்து கொண்டு தங்கள் கரங்களை உயர்த்தினவர்கள் அங்கு இருப்பார்களே ஆனால் கர்த்தாவே, அவர்களை ரட்சியும். பின்வாங்கி போனவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் பின்மாற்றக்காரராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் செய்யும். அவர்கள் பின்மாற்றத்தின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஒரு கால் கோபக்காரரானால், தூஷணமான வார்த்தைகளை பேசும் நாவை உடையவர்களானால், அல்லது இச்சையுள்ள இருதயமுள்ளவர்களாக, அல்லது பணத்தின் மேல் பேராசை கொண்டவர்களாக, அல்லது அசூசியான காரியங்களை செய்பவர்களாக இருப்பார்களே ஆனால் அந்த வாசலை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறியும்படியாய் செய்தருளும். ஒரு கால் சுகவீனமோ கர்த்தாவே தொல்லைகளாக இருக்குமானால் அந்த வாசலை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். இன்று காலையிலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதை அழியும் கர்த்தாவே. இவை எல்லாவற்றோடும், அதாவது அவரால் செய்யப்பட்ட அந்த மகத்தான கிரியையோடும் அவர் இன்னமும் நம்மோடு இருக்கிறார். இருப்பினும் அவர் அதை செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் உலகம் என்னை காணாது, ஆனாலும் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடு கூட உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தும் இருப்பேன். இன்று இங்கிருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் உம்மை அறியும்படியாய் செய்ய வேண்டும் என்று பிதாவே நான் ஜெபிக்கிறேன். இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன். ஆமேன். அது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒரு சிறு நெளிவு சந்தேகமும் உங்கள் இருதயத்தில் இல்லாமல் பயபக்தியுடன் அதை விசுவாசியுங்கள். இதை நினைவில் வையுங்கள். பரிசுத்த ஆவியானவரின் செயல்படுதல் அவ்வளவு எளிமையாக இருக்கின்றபடியால் புத்தி கூர்மையான சிந்தைக்கு அது குழப்பமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எளிமையாக காரியங்களை செய்வதை நான் கண்டிருக்கிறேன். ஏன் சொல்லப்போனால் அந்த விதமாக இருக்கும் என்று நாங்கள் கூட நினைத்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். என்னுடைய சொந்த சிந்தையை நான் உபயோகிக்க வேண்டியிருந்தால் அது சரியாய் இருக்க முடியாது என்று சொல்லியிருப்பேன். ஆனால் அது எப்பொழுதும் சரியாய் தான் இருக்கிறது. அவர் எப்பொழுதும் அவ்வளவு சாதாரணமாய் காரியங்களை செய்கிறார். அவர் தம்மை தாமே ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கே காரியங்களை செய்கிறார். தேவன் அவருடைய ஜனங்களோடு கூட இருக்கிறார். அவர் அவருடைய ஜனத்தின் மத்தியில் தான் இருக்கிறார். அவர் அவர்களை நேசிக்கிறார். அவர்களுக்காக அதை செய்ய, அவர்களுக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார். அவர் என்ன செய்துள்ளார் என்பதை எல்லாம் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் அறியும்படியாய் அனுமதிக்கிறதில்லை. அவர் அதை ஏற்கனவே செய்து விட்டார். அது உன்னுடையதா இருக்கிறது. அது உனக்கு சொந்தமானது. நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவருடைய சபைக்கு வருகின்ற இலவசமான வரமாயிருக்கிறது. தானியேலின் நாட்களில் இருந்தது போன்றும் எபிரேய பிள்ளைகளின் நாட்களில் இருந்தது போன்றும் இன்று காலையில் நாம் தியானத்தில் வந்த அநேகரின் நாட்களில் இருந்தது போன்றும் இப்பொழுதுள்ள அறிவாளிகளுடைய சிந்தை அவ்வளவு சிக்கலாக இருக்கும். பாருங்கள், இந்த மகத்தான அறிவு பெருத்த உலகத்திற்கு இன்றைய தினத்தை போலவே அன்று அதை மேற்கொள்வது அவ்வளவு கடினமாக இருந்தது. அவர்கள் நோக்குகின்ற விதத்திற்கும் அவர்களுடைய நவீன விஞ்ஞானத்திற்கும் காரியங்களுக்கும் அது எப்பொழுதும் பகைஞனாகவே இருந்தது. இன்றைக்கு நமக்குள்ளது போன்று அவர்களுடைய சிந்தைக்கு காரியங்கள் அவ்வளவு குழப்பமாக இருந்தது. பாருங்கள், காரியம் அதே விதமாகத்தான் இருந்தது. அப்படி இருந்தும் அச்சூழ்நிலையில் நின்று தேவன் செய்வது சரியே, தேவனுடைய வார்த்தையே உண்மையானது என்று சொல்லக்கூடிய
தைரியசாலிகளும் அங்கிருந்தனர். நீ ஒன்றும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர் ஜெயித்து விட்டார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அது என்னவென்றால் அங்கே போய் அதை எடுக்க வேண்டும். வாசல் இடத்திற்கு போய் அது என்னுடையது, இது என்னுடையது, தேவன் அதை எனக்கு கொடுத்தார், என் ரட்சிப்பு பரிசுத்த ஆவி எனக்கு தேவை என்றால் தேவன் அதை எனக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தமானது எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து தேவன் அழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உள்ளது. அதற்காகத்தான் நான் நிற்கிறேன். இந்த வகையறுத்தல் போன்றதான இந்த என்னுடைய ஊழியம் அது ஜீவியத்தில் முடிய போகிறது. ஆனால் இது எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இது சீக்கிரத்தில் முடிவடையும். ஏனென்றால் இதை காட்டிலும் மகத்தான ஏதோ காரியம் இருக்க போகின்றது. புரிகின்றதா? அது வளர்ந்து கொண்டே போகிறது. கரத்தை பிடித்துக் கொண்டு வியாதியை அறிந்ததிலிருந்து வகையறுக்கும் வரைக்கும் சென்றது. இப்பொழுது அது வேறொன்றாய் மாறுபடியாய் இருக்கிறது. புரிகின்றதா? அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? அதை நன்றாய் கவனித்து அது உண்மை என்பதை கண்டறியுங்கள். பாருங்கள், அது உண்மை என்று நான் அறிவேன். அது இன்னும் மகத்தானதாகவும் உயர்ந்ததாகவும் மேலானதாகவும் வரப்போகின்றது. நிச்சயமாக. ஏன்? அவர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றுகிறார். அவருடைய வாக்கு தத்தத்தில் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அது என்ன? என்றென்றுமாய் உள்ள அவருடைய சமூகம் நம்முடன் இருக்கிறது. வாசலை அவர் உனக்காக சுதந்திரித்தார் என்று நீ அறிந்திருக்கிறாய். அவரே அந்த ராஜரீக வித்து, அவரானாலே என்று வேறு யாராலும் அந்த வாசலை கைப்பற்றிருக்க முடியாது. அங்கு இதற்கு முன்பு இருந்த காரியங்கள் யாவும் அவருடைய வருகைக்கான நிழல்களாய் இருந்தது. ஆனால் அவர் வந்தபோது அது முழு பேரையும் முடித்தாகிவிட்டது. போரானது கெத்செமனேயிலும் கல்வாரியிலும் முடிந்து விட்டது. இப்பொழுது நாம் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கிறோம். அங்கே போரிட வேண்டியதில்லை. போர் முடிந்து விட்டது. நாம் அதை சொந்தமாக்கி கொண்டோம். அதற்குரிய உறுதி பத்திரம் நம்முடைய பிதாவாகிய தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட உத்தரவாதம். அவர் தம்முடைய கரத்தை உயர்த்தி அவனுடைய சந்ததி அவனுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று நான் என் பேரிலேயே ஆணையிட்டேன் என்று சொன்னார். அது ஏற்கனவே முடிந்து விட்டது. அது அங்கே இருக்கிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அது ஏற்கனவே செய்யப்பட்டாயிற்று. முடிவு பெற்ற கிரியை நாம் அதை வெறுமனே சுதந்திரித்துக் கொண்டோம். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். ராஜாவானவர் இன்று காலையில் நம்மோடு இருக்கிறார். அவருடைய மகத்தான ஆசீர்வாதங்களாகிய பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடுகிறார். அந்த மகிமையான உணர்வை உணர்வதும் அது சரியாக தேவனுடைய வார்த்தையின்படியாக சார்ந்திருக்கிறது என்று அறிந்து கொள்வதும் தேவனே நம்முடைய பிதாவாய் இருக்கிறார் என்பதை அறிவதும் நமக்கு அவ்வளவு ஆச்சரியமான ஆறுதலாய் இருக்கிறது. இப்பொழுது நான் நினைக்கிறேன், இன்று காலையில் ஜெப அட்டைகள் கொடுக்கப்பட்டதா? நம்முடைய ஜெப கூடார ஆட்கள் மட்டும் இருந்தால் ஜெப அட்டைகள் கொடுக்க வேண்டாம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வெளி மனிதர்கள் வாசலில் 10 அல்லது 15 பேர்கள் இருப்பார்களே, ஆனால் ஜெப அட்டைகள் கொடுங்கள். அப்பொழுது ஜெபம் செய்யும்படி இப்படியாய் ஒரு ஒழுங்குபடுத்த முடியும். இங்கு அந்நியர்களாய் இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள். ஓ, என்னை அங்கே 15-20 பேர்கள் இருக்கிறார்கள். சரி, ஜெப அட்டைகள் உள்ளவர்களை வரிசைப்படுத்தி அவர்களை மேடை அண்டைக்கு கொண்டு வாருங்கள். வாருங்கள். ஜெப கூடார ஜனங்களை பற்றி நான் கூறினதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் இங்கேயே இருக்கிறார்கள். இந்த வகையறுத்தல் நினைவிருக்கட்டும். நான் இதை பேசுகிறேன். சீக்கிரத்தில் இந்த பகுத்தறிதல் முடிந்துவிடும். அவ்வளவு மகத்தானதும் அவ்வளவு மேலாதுமான ஏதோ காரியம் இருக்க போகிறது. அது வழியில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த விதமான காரியம் ஏற்கனவே சம்பவித்தது என்று நான் அறிவேன். பாருங்கள், நேற்று முன்தினம் அது சம்பவித்தது போன்று என்னோடு நின்று கொண்டிருக்கும் 2 சகோதரர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரே வரிசையாக அது 3 முறைகள் சம்பவித்தது. அது இப்பொழுதே இங்கேயே இருக்கின்றது என்பதின் உறுதியாய் இருக்கிறது. சம்பவிக்க போகின்றது. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய ஊழியர்களாய் இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காகவும் எங்களுடைய இருதயங்களை ஆசீர்வதித்தராகிய பரிசுத்த ஆவியானவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம். நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பகைஞனுடைய எல்லா வாசல்களையும் நாங்கள் ஏற்கனவே சுதந்திரித்து விட்டோம். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களிடம் பிரதம திறவுகோல் எங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் பகைஞனுடைய ஒவ்வொரு வாசலையும் திறக்கும். இந்த திறவுகோல், இயேசுவின் நாமமாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டு எந்த வாக்குத்தத்தத்தையாவது அணுக முடியாதபடியாக உன்னை கட்டி வைத்திருக்கிற பகைஞனுடைய ஒவ்வொரு வாசலையும் திறவுங்கள். தேவனே, இன்று காலையில் வியாதி, துன்பம் என்பவைகளின் வாசல்களை திறக்க இந்த திறவுகோலுடன் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வந்துள்ளோம். ஏனென்றால் இந்த வண்ணமாய் அவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், அல்லது சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் தங்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த காரியங்கள் எல்லாம் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலையில் கர்த்தாவே அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்யும். வார்த்தை மாம்சமாகி எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறது என்பதை உம்முடைய நிரூபணத்தின் மூலம் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் செய்யும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு
அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அவர்களுடைய சுகவீனங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் அவர்கள் சுகமடைவார்களாக. இதை இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஆமேன். டெடி, நம்பிடுவாய் என்ற பாடலை கூடுமானால் மெதுவாகவும் அமைதியாகவும் வாசிக்க முடியுமா? இப்பொழுது நான் முதலாம் எண்ணிலிருந்து துவங்க இருக்கிறேன். 1ஆம் எண் உள்ள அட்டை, ஜெப அட்டை 1 2 3 4 5 6 7 8 9 10 அல்லது அங்கே என்ன இருந்தாலும் சரி. சரியா? உங்களால் எழுந்திருக்க முடிந்தால் அமைதலாக இந்த பக்கத்திற்கு வர முடியுமா? சரி. எண் 1, எண் 2 நாங்கள் பார்க்கட்டும். யாரிடம் 1 எண்ணுள்ள ஜெப அட்டை யாரிடம் இருக்கிறது? 2ஆம் எண், 3ஆம் எண், 4ஆம் எண், 5ஆம் எண், 6ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண், 9ஆம் எண், 10ஆம் எண். அவர்கள் அங்கே வழியை உண்டு பண்ணி கொண்டிருக்கும் போது, அவருடைய ஸ்தானங்களில் நின்று கொண்டிருக்கும் போது, எஞ்சியுள்ள சிலரிடத்தில் கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த கூடாரத்தை சேர்ந்தவர்களில் வியாதியாய் உள்ளவர்கள் அங்கு யாராவது இருக்கிறீர்களா? இந்த கூடாரத்தை சேர்ந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சுமார் 5 6 7 8 9 10 கரங்கள். இந்த ஜெப கூடாரத்தை சார்ந்தவர்களாய் இராமல் அந்நியராய் இக்கூடாரத்தில் யாராவது இருக்கிறீர்களா? ஒரு கால் நீங்கள் காலதாமதமாகி வந்து ஜெப அட்டை இல்லாதவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா? தேவன் தேவை என்பவர்கள் யாராவது உண்டா? இந்த கூடாரத்தை சார்ந்தவர்களாய் இராதவர்கள், இந்த கூடாரத்தின் அங்கத்தினரா இல்லாத யாராவது இருந்து ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இருந்தால் தேவையுள்ள ஒவ்வொருவரும் உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா? சரி, அதெல்லாம் நல்லதுதான். சரி, கொஞ்சம் நேரம் நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு பயபக்தியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதன் பின்னர் நாம் நேராக துவங்கி விடலாம். இப்பொழுது பார்ப்போம். பில்லி, அங்கே இன்னும் எவ்வளவு இடம் காலியா இருக்கின்றது? சரி, அங்கே 10 எண் இருக்கிறதா? நான் 1 to 10 வரை அழைத்தேன். 11 12 13 14 15 இவர்கள் இப்பொழுது நிற்கட்டும். 10 11 12 13 14 15 எண்ணுள்ளவர்கள் நிற்கட்டும். சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 1 to 15 வரை 2 குறைவு. 15 16 17 18 19 20. ஒரு நிமிடம் பொறுங்கள். இந்த கூடாரத்தை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்களுக்கு மட்டும் ஜெப அட்டை கொடுக்கும்படி சொல்லியிருந்தேன். அது சரிதான், பாருங்கள். ஏனென்றால் அது பகுத்தறிதலாய் இருக்கின்றபடினால். இவர்கள் அந்த சபைக்கு வருபவர்கள் தானே என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். இதுவரை இங்கே வந்ததே இல்லை என்பவர்கள் யார்? தங்கள் கைகளை காணட்டும். இப்பொழுது சகோதரர் டெடி, சற்று நேரம் பொறுங்கள். இப்பொழுது நான் இந்த விதமாய் கேட்கிறேன். நீங்கள் யாவரும் கூட்டங்கள் எந்த விதமாய் நடத்தப்பட்டது என்று கண்டீர்கள் அல்லவா? எல்லோரும் கூட்டங்களில் கலந்து கொண்டீர்களா? பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமியின் மேல் இருந்தபோது அவர் தம்மை சுகப்படுத்துகிறவர் என்று அழைத்துக் கொள்ளவில்லை. அவர்தான் ஆபிரகாமின் வித்தாக நிச்சயமாக அவரோடு கூட அந்த வாக்குத்தத்தத்தை அவர் உடையவராயிருந்தார். பிதாவானவர் அவருக்கு காண்பிக்காமல் தாமாக ஒன்றையும் அவர் செய்கிறதில்லை என்று அவர் கூறியுள்ளார். அது சரிதானே? பிதாவானவர் என்ன செய்ய வேண்டும் என்று காண்பிக்கும் மட்டில் என்னால் ஒன்றையும் செய்ய முடியாது என்று அவர் சொன்னார். அவர் அதை கண்டது உண்மையே. பிதாவானவர் சொல்லும் மட்டுமாக அல்ல, பிதாவானவர் காண்பிக்கும் மட்டுமாக. பரிசுத்த யோவான் 5:19 பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இப்பொழுது அவர் வந்தபோது அவருடைய ஊழியத்தின் துவக்கத்தில் நாம் இதை காண்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக பேசும்போது அவர் தாவீதின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட பிறகு யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கின போது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மெசையாவாக ஆனார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் பிறந்த பொழுது அவர் தேவகுமாரனாய் இருந்தார். அவர் தேவனுடைய கன்னி பிறப்பான குமாரனாய் இருந்தார். ஆனால் அவர் எப்பொழுது மெசையாவாக ஆனார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தபோதுதான். ஏனென்றால் மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள்படும். புரிகின்றதா? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தபோது அவரே அந்த தேவ குமாரனானார். ஆட்டுக்குட்டியும் புறாவும் என்ற என்னுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்களா? 40 நாட்கள் சோதிக்கப்பட்ட பின்னர் அவர் வெளியே வந்தார் என்று அப்பொழுது நாம் கண்டோம். அவருடைய ஊழியம் எவ்விதமாக துவங்கப்பட்டது, எவ்விதமாக அது முடிந்தது. அவருடைய ஊழியத்தில் நாம் இந்த வண்ணமாக காண்கிறோம். அந்திரேயா என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் போய் தன் சகோதரனாகிய சீமோன் என்ற மீன் பிடிக்கிறவனை கண்டு அவனை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், உன் தகப்பனுடைய பெயர் யோனா. இன்று முதல் நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய். பேதுரு என்றால் சிறு கல் என்று அர்த்தம் என்றார். உங்களுக்கு அது நினைவிருக்கின்றதா? இயேசுவானவர் இதை சொல்ல கேட்டவுடன் அவன் அதிக வியப்படைந்தான். மேசியா ஆனவர் இதை செய்ய வேண்டியவராய் இருந்தாரா? எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆமேன் என்று சொல்லுங்கள். அவர் தேவ தீர்க்கதரிசியா இருந்தார். ஆமையா. மோசே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போலொத்த ஒரு தீர்க்கதரிசியை எழ பண்ணுவார். அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனங்களின் மத்தியில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று கூறியிருந்தான். இன்னுமாய் நாம் தொடர்ந்து பார்ப்போமேயானால் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர்கள் யார்? இயற்கையில்
யூதர்களானவர்கள். ஆக அவருக்கு சொந்தமானவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியினால் அவர் புறஜாதியாரிடத்திற்கு போக வேண்டியவராயிருந்தார். புரிகின்றதா? காரணம் என்னவென்றால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆக இப்பொழுது அவர் புறஜாதியார் பக்கமாக திரும்பி 2000 வருஷங்களாக அவர்களோடு இருக்கிறார். ஆனால் அவர் செய்த காரியங்களை இப்பொழுது கவனியுங்கள். அதன் பின்னர் அவர் இவைகளை செய்ய கண்ட பின்னர் பிலிப்பு போய் நாத்தான் வேலை கண்டு அவன் யாரை கண்டான் என்பதையும் அவர் என்ன செய்தார் என்பதையும் அக்காரியம் அவனை அப்படியே வியப்பிற்குள்ளாக்கியதையும் அவனிடம் கூறினான். அவனால் அதை நம்பவே முடியவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் வந்தபோது அவர் எங்கிருக்கிறார் என்று கண்டறிந்து அவருடைய பிரசன்னத்திற்குள் வந்தபோது இயேசுவானவர் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். நீங்கள் அங்கே இருந்திருப்பீர்களானால் அவர் யார் என்று அறிந்து கொள்ளும் அளவிற்கு ஆவிக்குரியவர்களாய் இருந்திருப்பீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் அதை செய்திருப்பீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்பொழுது கவனியுங்கள். பாருங்கள், அந்த மனிதன் ஒரு அந்நியன். அவன் அங்கே ஒரு மீன் பிடிப்பவனாய் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு தச்சன். அவர் ஒரு தச்சனாய் இருந்தார். நடுவயதுள்ள ஒரு மனிதனான இந்த தச்சன் அங்கே நின்று கொண்டிருந்தார். அங்கே இந்த மனிதன் வந்தான். இங்கு இருக்கின்ற மனிதர்களை போன்று ஒருவேளை அவர் அவனை நோக்கி பார்த்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். சரி, அவன் இஸ்ரவேலன் என்று உமக்கு எப்படி தெரியும்? அவன் உடுத்தியிருந்த விதத்தை பார்த்து அல்ல, ஏனென்றால் அவர்கள் எல்லோருமே ஒரே விதமாகத்தான் உடுத்துவார்கள். அவனுக்குள் கபடம் ஒன்றும் இல்லை. அவன் கபடற்றவன் என்று அவர் எப்படி அறிந்தார்? ஆகவே அது அவனை வியக்க வைத்தது. அவன் ஒரு உண்மையான விசுவாசியாயிருந்த காரணத்தால் தான் ரபி அல்லது சகோதரனே, பிரசங்கியாரே, போதகரே, நீர் எப்போது என்னை கண்டீர் என்று சொன்னான். பாருங்கள், அவன் அவரையே கேள்வி கேட்கலானான். அவர் அதற்கு பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னர் நீ அந்த மரத்தின் கீழ் இருந்தபோது நான் உன்னை கண்டேன் என்று சொன்னார். அவன் அதற்கு நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அதற்கு நான் இதை உனக்கு சொன்ன காரணத்தினால் நீ என்னை விசுவாசிக்கின்றாய். இப்பொழுது நீ இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய் என்றார். அந்த காரணத்தினால் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது இதை காட்டிலும் பெரியதான காரியங்களை காணப்போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்குள்ளாக அடியெடுத்து வைக்க இப்பொழுது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அதை வேண்டாம் என்று ஸ்தாபன கட்டுப்பாடுகளினால் தள்ளினவர்கள் எப்பொழுதாவது எதையாவது விசுவாசிப்பார்களா என்று நான் ஐயுறுகிறேன். புரிகின்றதா? ஒன்று நீங்கள் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் அல்லது குருடராய் இருக்க வேண்டும். வெளிச்சம் ஒன்று குருடாக்கும் அல்லது பாதையை காட்டும். சுதந்திர சிலையில் சின்ன பறவைகளை நான் கண்டிருக்கிறேன். சகோதரன் டாம், நீங்கள் மேலே போகும்போது அதை காண மறக்க வேண்டாம். அவைகள் அதில் தங்கள் தலைகளை மோதுகின்றன. என்ன விஷயம் என்றேன். புயல் நேரத்தில் பாதுகாப்பிற்காக அவைகள் செல்லும் போது வெளிச்சத்தை பின்தொடர்ந்து போவதற்கு பதிலாக அவைகள் வெளிச்சத்தை நோக்கி பறந்து போய் தங்களையே அவைகள் கொல்லுகின்றன. நீங்கள் வெளிச்சத்தை எதிர்த்து போகும் அந்த ஒரு காரியம்தான் சம்பவிக்கும். ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் உங்களையே கொன்று போடுகிறீர்கள். அவர் வெளிச்சத்தில் இருக்கிறது போல நீங்களும் வெளிச்சத்திலே நடவுங்கள். அப்பொழுது நமக்கு ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உண்டாயிருக்கும். எல்லா சபைகளும் விசுவாசித்து தொடர்ந்து போய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும். அது அற்புதமா இல்லையா? அந்த சமாரிய ஸ்திரீ வந்தபோது அவளை நோக்கி பாருங்கள். அவள் ஒரு சமாரியால், ஒரு யூத ஸ்திரீ அல்ல, ஒரு சமாரியாளாய் இருந்தாள். அவர் அவளிடத்தில் தாகத்திற்கு தா என்று கேட்டார். இப்படியா சம்பாஷணை துவங்கினது. இது புதிதாய் வந்தவர்களுக்கு சம்பாஷணை துவங்கியது. அவர்தான் மேசியா என்பதையெல்லாம் அறியாதவளாய் இருந்தால், அவர் வெறுமனே ஒரு மனிதன், ஒரு யூதன் என்று கூறினால், அவள் முதலாவது எப்படி சொன்னாள் என்று பாருங்கள். ஏன் ஒரு சமாரிய ஸ்திரீயிடம் இந்த விதமாய் பேசுவது யூதர்களாகிய உங்களுடைய வழக்கம் இல்லையே என்றால், அதாவது அவள் நம்மிடையே ஒருவருக்கொருவர் தொடர்பே கிடையாது என்றால். அவர் அதற்கு, ஆனால் நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மட்டும் அறிந்திருந்தால் நீ என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். இனி நீ இங்கே வந்து எடுத்துக்கொண்டு போகாதபடியான தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அவள் அதற்கு, ஒரு நிமிடம் பொறுங்கள், நாங்கள் இந்த மலையில் தொழுது கொள்கிறோம், யூதர்களாகிய நீங்களோ எருசலேமில் தொழுது கொள்கிறீர்கள் என்றால். இயேசு அதற்கு, ஆனால் வேலையானது வந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் எருசலேமிலோ அல்லது இந்த மலையிலோ தேவனை ஆராதிக்க போவதில்லை, ஆனால் ஆவியில் தொழுது கொள்ள போகிறீர்கள். ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். புரிகின்றதா? சரி, அவர் அப்படியே தொடர்ந்து அவருடைய கோளாறு என்ன என்று கண்டறிய மட்டும் பேசிக்கொண்டே போனார். என்ன அவருடைய கோளாறு எங்கிருந்தது தெரியுமா? அந்த கிணற்றண்டையில் கண்ட அந்த ஸ்திரீயிடம் இருந்த காரியம் என்னவென்று யாருக்காக தெரியுமா? அவளுக்கு அநேக புருஷர்கள் இருந்தனர் அல்லவா? ஆகவே அவர் அவளிடம் போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்றார். அவள் அதற்கு, எனக்கு புருஷன் இல்லை என்றார். அவர் அதற்கு, அது உண்மைதான், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்றார். அவளை கவனியுங்கள். அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றாள்.
நீங்கள் வேதாகமத்தின் ஓர குறிப்புகளை பார்ப்பீர்களானால் அதன் மூல வேதாகமத்தில் ஐயா நீ அந்த தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றுள்ளது. நினைவிருக்கட்டும், வேதத்தில் அந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டுள்ளது. நீர் அந்த தீர்க்கதரிசியோ? அது எந்த தீர்க்கதரிசி? எழுப்புவார் என்று மோசே சொல்லியிருந்த அவரை நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். மேசியா வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வார் என்று எங்களுக்கு போதிக்கப்பட்டிருப்பதினால் நாங்கள் அதை அறிந்துள்ளோம் என்றால் அது ஒரு மேசையாவின் அடையாளம், சரியா? அவளுடைய காரியம் என்னவென்று அறிந்து கொள்வது. மேசையா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். ஆனால் நீர் யார் என்று கூறினார். அவர் அதற்கு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அவள் தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடி, நான் இப்படி யூகிக்கிறேன், அவள் தன்னுடைய இருதயத்தை கரத்தில் பிடித்தவளாய், அவளுடைய நெஞ்சில் கரத்தை வைத்தவளாய் குதித்து கொண்டு, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றால். வருவார் என்று வேதம் கூறுகின்றதான அவர் இவரல்லவா? அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தவர் ஒரு யூதன், ஒரு சாதாரண மனிதன், ஒரு தச்சனை போன்றுள்ளார். ஆனால் எனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொன்னார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அது உண்மை என்று. இவர் மேசையாக இருக்க வேண்டும் என்றால் அது சரிதானே? இப்பொழுது இயேசு சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலத்திலே, ஒரு குறுகிய நேரம், உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களுடனே, உங்களுக்குள்ளே நான் இருப்பேன். நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், அதை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வீர்கள். ஏனென்றால் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன், ஆவியின் வழியில் நான் திரும்பி வருவேன் என்றார். பலியானது செலுத்தப்பட்டாயிற்று, ராஜரீக வித்து மரித்தது, ராஜரீக வித்து மறுபடியுமாக உயிர்த்தெழுந்தது. இப்பொழுது அதை விசுவாசிப்பதனால் சபையானது நீதிமானாக்கப்பட்டது. ராஜரீக வித்தானது இந்த ஜனங்களுக்குள்ளாக வந்து அவர்களை தேவனுடைய உடன் சுதந்திரமாய் குமாரர்களும் குமார்த்திகளுமாய் ஆக்கக்கூடும். இப்பொழுது இந்த ஜெப வரிசையில் இல்லாத உங்களுக்கு, இன்று காலையில் நான் அவனை அழைத்த போது ஜனங்களுக்கு ஜெப அட்டைகளை கொடு என்றுதான் கூறியிருந்தேன். அவன் என்னை அழைத்து, அப்பா நான் அங்கே போய் ஜெப அட்டைகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீரா என்று சொன்னான். நான் அதற்கு, இந்த ஜெப கூடாரத்தை சேர்ந்திராத ஒரு 10 பேர் இருந்தால் மட்டும் கொடு என்றேன். இங்கே ஜெப கூடத்தில் சில சமயங்களில் நான் அவர்களை அழைத்து ஜெப அட்டைகள் கொடுத்துள்ளேன். நீங்கள் திரும்பி வந்து அவருக்கு அவர்களை தெரியும், அவர்கள் ஜெப கூடாரத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுடைய நிலையை அவருக்கு தெரியும் என்கிறீர்கள். நிச்சயமாக. அப்பொழுது நான் அப்படியே திரும்பி ஜெப கூடாரத்தை சார்ந்திராதவர்கள் மட்டும் வரவும், சரியா? ஜெப கூடாரத்தை சாராதவர்கள் மட்டும், நீங்கள் மட்டும் தானே ஜெப வரிசையில் வர வேண்டும். ஓ, எங்களுக்கு அவர்களை தெரியாது, அவருடைய காரியங்கள் என்னவென்று எங்களுக்கு தெரியாது, அவர் அதை குறித்து பொய்யாய் கூட சொல்லலாம். பாருங்கள், அப்பொழுது நான், யாரும் வர வேண்டாம், இந்த கூடாரத்தை சார்ந்திராதவளை இங்கிருந்து ஆவியானவரே பொறுக்கி எடுக்கட்டும் என்று சொல்வேன். தேவனுடைய குமாரனாகும்படியாக ஒரு மனிதன் முன்குறிக்கப்பட்டிருந்தால் ஒழிய ஒரு மனிதனை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு அங்கே ஒரு வழியும் இல்லை, அதை செய்வதற்கு அங்கே ஒரு வழியும் இல்லை. இயேசு சொன்னார், என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்றார். அது உண்மையா இருக்கிறது. அவர் செய்த எல்லா காரியங்களிலும் அங்கே ஏதோ முரண்பாடு இருந்தது. அவர் அதை இந்த விதமாக செய்திருந்தால் அது இப்படி இருக்க வேண்டும் என்கிறீர்கள், இந்த விதமாக அது செய்யப்பட்டால் அது அந்த விதமாக இருந்திருக்க வேண்டும் என்கிறீர்கள். பாருங்கள், அது வெறுமனே அவிசுவாசமே. நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். உங்களுக்கு புரிகிறதா? நான் இங்கே கூடி வந்திருக்கிற இந்த ஜனங்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவே அந்த ராஜரீக வித்து என்று கூறுகிறேன். அது நாம் அல்ல, அது அவரே. நாம் அதன் உடன் சுதந்திரராய் இருக்கிறோம், ஆனால் எல்லா காரியங்களும் நம்முடையதே. சீமோன் பேதுரு அங்கே வந்தபோது, அவர் அங்கே நின்று அந்த காரியத்தை பகுத்தறிதலை முதன்முறையாக செய்த போது நீ அங்கே இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அவர் அதை செய்வாரானால் இந்த ஜனங்களுக்கு அதுவே முதல் முறையாய், அவர்களுக்கு இதற்கு முன்னர் அவர்கள் அதை கண்டதே இல்லை. ஆனால் போதுமான கல்வி அறிவு இல்லாதவனாய், அவனுடைய சொந்த பெயரை கூட எழுத தெரியாத அந்த வயதான மீன்பிடிப்பவன் வந்தபோது அவன் படிப்பறிவு இல்லாதவனாயும் பேதமை உள்ளவனாயும் இருந்தான் என்று வேதம் கூறுகின்றது. அவர் மேசியாவின் அடையாளத்தில் நடந்து வந்து, உன்னுடைய பெயர் சீமோன் என்று இயேசு சொன்னார். அவன் என்ன நினைத்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் அங்கே நின்று கொண்டிருந்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் என்ன நினைத்திருப்பீர்கள்? உன்னுடைய தகப்பனானின் பெயர் யோனா, இனிமேல் நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய். என்ன உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்ன நினைத்திருப்பீர்கள்? அந்த மனிதன் மனோதத்துவ முறையில் அவனுடைய சிந்தையை அறிந்தாரா? சரி, நீங்கள் எப்படியாய் நினைத்திருப்பீர்கள்? அது மேசியாவின் அடையாளம் என்று நினைத்திருப்பீர்களா? ஒரு காலத்தில் அது மேசியாவின் அடையாளமாக இருந்திருக்குமே, ஆனால் 2வது காலத்திலும் 3வது காலத்திலும் அல்லது 4வது காலத்திலும் அதே விதமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் மாற முடியாதவராய் இருக்கிறார். மேசியாதான் தேவன் என்று எத்தனை பேர்கள் அறிவீர்கள்? நிச்சயமாக அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவரே, நிச்சயமாக. ஆகவே அவர் மாற மாட்டார், அவர் அதே விதமாகத்தான் இருக்க வேண்டும். அதே காரணத்தினால்தான் யூதர்களிடத்தில் அவர் என்ன காரியத்தை செய்தாரோ அதே காரியத்தை அவர் சமாரியரிடத்திலும் செய்தார்.
ஏனென்றால் 3 தரப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். சேம், காம், யாபேத் என்பவர்களின் வாரிசுகளான யூதர், புறஜாதியார், சமாரியர் ஆவர். இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கவனியுங்கள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் பேதுருவினிடத்தில் இருக்கிறதை எத்தனை பேர் கவனித்தீர்கள்? அவர் யூதர்களுக்கு அதை பெந்தகோஸ்தே நாளன்று திறந்ததை நீங்கள் கவனித்தீர்களா? பிலிப்பு சமாரியரிடத்திற்கு போய் பிரசங்கித்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆனால் அச்சமயத்தில் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஆள் அனுப்பி பேதுருவை அழைத்தனுப்பி அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்க அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அது சரிதானே? புறஜாதியாராகிய கொர்நேலியுவின் வீட்டார்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். அதன் காரியமெல்லாம் அவ்வளவுதான். அது முதற்கொண்டு இயேசுவானவர் இப்பொழுது அதை எல்லாருக்குமாக திறந்து வைத்தார். ஆக அங்கேதான் காரியம் இருக்கின்றது. புரிகின்றதா? அவர் அதை திறக்க வேண்டியதா இருந்தது. காரியங்களை செய்ய தேவனுக்கு வழிகள் உண்டு. இப்பொழுது இக்காலையில் வாக்குத்தத்தை வித்துக்களுக்கு கொடுத்த இவரும் வித்துக்களும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் வித்துக்கள் என்று நான் நம்ப விரும்புகிறேன். வித்துக்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்குமானால் நிச்சயமாக வித்துக்கள் வாக்குத்தத்தை காணும். இப்பொழுது இங்கே தங்கள் கைகளை உயர்த்தவாறு நின்று கொடுக்கின்ற இந்த ஜனங்களில் ஒவ்வொருவரும் இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வந்ததே கிடையாது. அவர்கள் எனக்கு அந்நியர்களா இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை கூட எனக்கு தெரியாது. அவர்கள் வெறுமனே இங்கே வந்தார்கள். சில நிமிடங்களுக்கு முன்னர் தான் பில்லி அவர்களுக்கு ஜெப அட்டைகளை கொடுத்தான். இதோ அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜெப அட்டைகள் கிடைக்கவில்லை என்று அதிகமான பேர்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள். நீங்களும் கூட இந்த இடத்திற்கு புதிதாக வந்திருக்கிறீர்கள். அதற்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. அந்த வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் ஒரு சுதந்திரவாளி என்று விசுவாசியுங்கள். அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று மாத்திரம் விசுவாசியுங்கள். அதை உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவரை கவனியுங்கள். இந்த வரத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் முற்றிலுமாய் உங்களை அவரிடம் ஒப்புயுங்கள். நான் ஒன்றையும் சொல்கிறதில்லை, அவர்தான் பேசுகிறவர். அது அவருடைய தீர்க்கதரிசியின் ஆவியாய் இருக்குமாயின் தீர்க்கதரிசிகள் எப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அதெல்லாம் சரியாய்தான் இருந்தது. அங்கே உபதேசங்களுக்கு இடமில்லை. ஏனென்றால் அது தேவனுடையதாய் இருந்தால் அது வேதத்தோடு தொக்கி நிற்க வேண்டும். தேவன் ஏதோ காரியத்தை சொல்லிவிட்டு பின்னர் பின்னிட்டு போய் அதை அப்படியே மாற்றிக்கொள்ள மாட்டார். எல்லா நேரத்திலும் அது ஒரே மாதிரியாய் மாறாமல் இருக்க வேண்டும். இப்பொழுது அங்கே வெளியே இருக்கிறவர்கள் உங்களிடத்தில் உள்ள எல்லாவற்றோடும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசியுங்கள். இனி இங்கேயுமா அங்கேயுமாக அசையாமல் இருங்கள். எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்திருங்கள். உங்களால் எவ்வளவு கூடுமோ அந்த அளவிற்கு மெதுவாகவும் சத்தமில்லாமலும் இருங்கள். இக்காலையில் இங்கே நின்று கொண்டிருப்பவர்களில் முதல் ஆளாக ஒரு ஆணாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த வேத வார்த்தைகளை எடுக்க போகிறோம். இப்பொழுது நான் எங்கே நிற்கிறேன் என்று உங்களுக்கு தெரிகிறதா? எத்தனை பேரால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றது? இங்கே ஆண்களும் பெண்களும் நின்று கொண்டிருக்கிறீர்கள். என் ஜீவித்திலேயே இவர்களை நான் கண்டதில்லை. இந்த கூட்டங்களுக்கு கூட வந்தது கிடையாது. அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். என்ன சம்பவிக்க போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. என்ன சம்பவிக்க போகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் இதை வாக்களித்திருக்கிறார். ஈசாக்கை கொல்லும்படி ஆபிரகாம் கத்தியை எடுத்த போது என்ன சம்பவிக்க போகிறது என்று அறியாதிருந்தான். ஆனால் தேவன் அவனுக்கு வாக்களித்திருந்தார். அது போதுமானதாய் காரியத்தை முடித்தது. மரணத்திலிருந்து அவனை எழுப்ப அவரால் கூடும் என்று அறிந்திருந்தபடியினால் மரித்தோரில் இருந்து பெற்றுக்கொண்டது போன்று ஆபிரகாம் அவனை பெற்றுக்கொண்டான். அது சரிதானே? ஆகவே அது காரியத்தை முடித்தது. இப்பொழுது இங்கே ஒரு மனிதன் என் அருகாமையில் நிற்கிறான். அவனை நான் கண்டதில்லை. அவனை குறித்தும் ஒன்றும் நான் அறியேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியர். நாங்கள் ஒருவரை ஒருவர் அறியோம். தேவன் எங்கள் இருவரையும் அறிவார். இப்பொழுது ஒரு தெய்வீக வரத்தை கொண்டு இந்த வரங்கள் எனக்குள்ளாக பிறந்திருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்பாக தேவன் முன் குறித்திருந்தார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆகவே அது ஏதோ நானாகவே அதை எடுக்கின்றது என்பதில்லை. தேவன் அதை தெரிந்து கொண்டார். நான் அதை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் அதை தெரிந்து கொண்டார். புரிகின்றதா? பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் இன்னும் வித்தியாசப்பட்ட ஜனங்களை போன்று அவர்கள் இதை செய்ய அதை செய்ய முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த மனிதன் வியாதியா இருந்தால் என்னால் அவனை சுகப்படுத்த முடியாது. இந்த மனிதனுக்கு ஏதாவது தேவை இருக்குமானால் என்னால் உதவி செய்ய முடியுமா முடியாதா என்பது என்ன தேவை என்பதை பொறுத்திருக்கின்றது. ஒரு கால் அது ஏதோ என்னால் உதவி செய்யக்கூடிய காரியமா இருக்குமேயானால் ஏன் நான் சந்தோஷத்தோடு அதை செய்வேன். ஒருவேளை அவன் கோபத்தன்மை உடையவனாய் இருக்கலாம். ஒரு கால் அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவனாய் இருக்கலாம். ஒரு கால் அவன் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கலாம். ஒரு கால் அவன் பாவனை செய்து கொண்டு இங்கே நிற்கலாம். எனக்கு தெரியாது. பதுங்கி எதிர்ப்புடன் போன்று மெதுவாக உள்ளே நுழைந்து இங்கே வந்து வியாதி உள்ளவனாய் நடிக்கலாம். என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். என்ன நடைபெறுகிறது என்று காணுங்கள். புரிகின்றதா? எனக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், நீங்கள் இங்கே நில்லுங்கள். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருந்தால் தேவன் அதை காத்துக் கொள்வார் என்று அறிந்திருந்தபடியினால் நீங்கள் பரிபூரணமாய் நிற்கலாம். புரிகின்றதா? இப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த ஜனங்களிடத்தில்
தேவன் தம்முடைய வாக்கை காத்துக்கொண்டால் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களில் எத்தனை பேர் உங்கள் முழு இருதயத்தோடு அதை விசுவாசிக்க போகிறீர்கள்? அப்படியானால் விசுவாசியுங்கள். இப்பொழுது நாம் ஒரு வேத பகுதியை எடுத்து பார்ப்போம். சீமோன் பேதுரு கர்த்தராகிய இயேசுவிடத்திற்கு வந்தான். கர்த்தராகிய இயேசுவண்டை வந்த மாத்திரத்தில் கர்த்தராகிய இயேசுவானவர் அவன் யார் என்றும் அவனுடைய ஜீவியத்தில் நடந்த காரியங்களை அவனுக்கு சொன்னார். அதே இயேசுவானவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? மேசியாவின் ஆவியானது சபையில் எப்பொழுதும் இருந்தது போன்று இன்றைக்கும் ஜீவிக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்களை ஜெப அட்டை இல்லாமல் இல்லாதவர்கள் இந்த பக்கமாக பார்த்து இப்படி சொல்லுங்கள்: கர்த்தாவே, கூட்டத்தாரிடையே ஜெப அட்டைகள் இல்லை என்பது உண்மை. ஆனால் இருக்கின்றவர்களை எல்லாம் இங்கே நிற்க சொல்லியிருக்கிறேன். கூட்டத்தில் உள்ளவர்களே, கர்த்தாவே, நீர் என்னை தொடும் என்று கூறுங்கள். என்ன சம்பவிக்கிறது என்று கண்டறியுங்கள். இப்பொழுது ஐயா, உங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக இந்த உலகத்தில் ஏதாவது வழி இருக்குமானால் நான் அதை செய்வேன். பாருங்கள், நாங்கள் ஒருவரை ஒருவர் அறியாதவர்களாய் இருக்கிறோம். முதல் தடவையாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஆனால் நான் ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில் உங்களிடத்தில் உண்மையை சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டியவனாயிருக்கிறேன். நீ எந்த காரியத்தையும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. நான் சொல்கிறது உண்மையா பொய்யா என்று மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அப்படியானால் அவர் அதை செய்யட்டும். இயேசுவின் சரீரத்தின் மூலமாக அது கிறிஸ்துவில் தேவன் அவர் கிரியை செய்தது போன்று இந்த மேடையின் மேல் அதே விதமாக இந்த என் சரீரத்தின் மூலமாக கிரியை செய்வாரானால், இயேசு சொன்னார், எனக்குள்ளாக இருக்கும் என் பிதாவானவர் காட்டாமல் நான் ஒன்றையும் செய்கிறதில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவார் என்று. ஆக அந்த ஸ்திரீக்கு சொன்னது இயேசுவல்ல, அவருக்குள்ளாக இருக்கின்ற பிதாவானவரே அதை ஸ்திரீக்கு சொன்னார். சீமோன் பேதுரு யார் என்று அறிந்திருந்தது இயேசுவானவர் அல்ல, அவருக்குள் வாசமாயிருந்த பிதாவானவரே சீமோன் பேதுரு யார் என்று அறிவார். அதுதான் காரியம். நீர் ஒரு கிறிஸ்துவன் என்று என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் வரவேற்கும் ஆவியானது உனக்குள் துடித்துக் கொண்டிருக்கிறது. அவன் ஒரு விசுவாசி, அவன் ஒரு கிறிஸ்தவன். நீ ஒரு நரம்பு வியாதியால் கஷ்டப்படுகிறாய். அதன் காரணமாக உனக்கு வயிற்று கோளாறு ஏற்படுகிறது. அது சரிதானே? புரிகின்றதா? இப்பொழுது சரியாக அப்படித்தான். எனக்கு அது எப்படி தெரியும்? என்னால் இந்த உலகத்தில் எப்படி அதை அறிந்திருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் நாம் கண்டதே கிடையாது. அது உண்மை இல்லையா? ஒரு கால் உன்னை பற்றி இன்னும் வேறு ஏதாவது காரியத்தை சொல்லலாம். இதோ காரியம் இருக்கின்றது. நான் உனக்கு சொல்கிறேன், உன்னோடு கூட ஒரு ஸ்திரீ இருக்கிறதை காண்கிறேன். அது உன்னுடைய மனைவி. அவளுக்கும் கூட ஏதோ உதவி தேவையா இருக்கிறது. அது சரிதானே? ஆம் ஐயா. உன்னுடைய மனைவிக்கு உள்ள கோளாறு என்னவென்று தேவனால் என்னிடத்தில் கூற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவரால் முடியும் என்று எனக்கு தெரியும். சரி ஐயா, அவளுக்கு இருதய நோய் இருக்கிறது, சிக்கல்கள். ஆம் ஐயா. அது சரிதானே? இல்லையா? அது உண்மை. நரம்பு வியாதியும் கூட. ஆம் ஐயா. நீ இந்த பட்டணத்தை சேர்ந்தவன் அல்ல. வீட்டிற்கு போகும்போது நீ இந்த வழியாய் போவாய், சின்சினாட்டிக்கு. அது சரி, ஒகையோவில் உள்ள சின்சினாட்டை சேர்ந்தவள். ஆமையா, உன்னுடைய பெயர் மில்லிகன். திரும்பி வீட்டிற்கு போய் சுகமடையுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சொஸ்தமாவாய். நீயும் உன்னுடைய மனைவியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் ஐயா. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்போது விசுவாசமாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள். இப்பொழுது பயபக்தியாயிருங்கள். யாவரும் உண்மையான பயபக்தியோடும் அமைதியோடும் இருங்கள். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு மென்மையானவர். எத்தனை பேருக்கு அது தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலேயே மென்மையானவர். பாருங்கள், ஒரு சிறு அமைதியின்மை கூட அவருக்கு தொந்தரவாயிருக்கும். நீ ஒரு இருதய நோயால் வைத்தியர்களை பொறுத்த மட்டில் நீ இப்பொழுதே மரிக்க வேண்டும். திரு மோஸ்லி அவர்களே, நீர் சிகாகோவில் இருந்து இங்கே வந்திருக்கிறீர். உன்னுடைய முதல் பெயர் தியோடோர். நீ தேவனை விசுவாசிக்கிறீரா? அப்படியானால் வீட்டிற்கு போய் ஜீவி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகம் பெற்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ தேவனை விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய காலில் ஏதோ நிலைமையில் கஷ்டப்படுகிறாய். நீயும் கூட வெளிப்பட்டணத்தில் இருந்து வந்திருக்கின்றாய். நீ கென்டக்கில் உள்ள ஓவன்ஸ்பரோவில் இருந்து வந்திருக்கின்றாய். உன்னுடைய பெயர் திருமதி லேம்ப். வீட்டிற்கு திரும்பி போய் சுகம் பெறுவாயாக. நேராக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்திரீயும் மான்ஸ்பரோவில் இருந்து வந்திருக்கிறார். உன்னுடைய மார்பிற்கு கீழாக ஒரு கட்டி இருக்கிறது. நாளைக்கு அதை ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருந்தது. போ, விசுவாசி, ஜீவி. ஐயா, நீ விசுவாசிக்கிறாயா? நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களா இருக்கிறோம். உன்னுடைய பெயர் கில்ராய். அது சரி. நீர் இந்தியானாவை சேர்ந்த ஆண்டர்சன்ல இருந்து வந்திருக்கிறீர். அங்கே அந்த மகத்தான சர்ச் ஆஃப் காட் இயக்கம் இருக்கிறது. அது சரி. ஒரு பகுதி பாதிக்கப்பட்டுள்ள உன் மகளுக்காக நீ இங்கே நின்று கொண்டிருக்கின்றாய். ஒரு பகுதி பாரிசவாயால் பாதிக்கப்பட்டுள்ளாள். நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் நீ வீட்டிற்கு போ. நீ விசுவாசிக்கின்றபடியால் அவளை காண்பாய். சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசம் உள்ளவனாய் இரு, அதை நம்பு. ஐயா, நீர் உன் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறீரா? நீ இந்தியானா போலீஸில் இருந்து வருகிறாய். அது சரி. நீ ஒரு சுவிசேஷ ஊழியன். அது உன்னுடைய மனைவி. அவளும் கூட பாதிக்கப்பட்டுள்ளாள். அவளுக்கு உணவு குழாவில் தொந்தரவு. அவளுக்கு இருதய நோய், சற்று நரம்பு வியாதி. அவள் செவிடு என்று நான் காண்கிறேன். இங்கே வா. உமக்கு நன்றி.
செவிட்டு ஆவியே, ஜீவிக்கின்ற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஸ்திரீயை விட்டு வெளியே வா. இப்பொழுது நான் சொல்கிறது நன்றாய் கேட்கிறதா? நீங்கள் இருவரும் வீட்டிற்கு போய் சுகமாயிருங்கள். நீ உன் வீட்டுக்கு போகலாம். நான் சொல்கிறது கேட்கின்றதா? நீ சுகமாய் இருக்கின்றாய், எல்லாம் சரியாகிவிடும். நீ உன் முழு மனதோடு விசுவாசிக்கிறாயா? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் விசுவாசி. பழைய மூட்டு வலி போன்ற காரியங்கள் உண்மையாக மோசமானது. தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் அது மட்டுமாய் நேராக நடந்து வீட்டிற்கு போய், அன்புள்ள கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய நாமத்தை துதியுங்கள். உம்மை அவ்வளவு சீக்கிரத்தில் பிடித்ததற்கு காரணம் இந்த ஸ்திரீக்கும் அதே மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ். தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? சரி ஐயா, அப்படியானால் அது மட்டுமாய் நேராக நடந்து போய், இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு உன் வீட்டிற்கு போ. சரி சகோதரியே, அப்படியே திரும்பி வீட்டிற்கு போய் உன்னுடைய திருப்ப முடியாத தொடை, உன்னுடைய இருதய நோய் போன்றவைகள் நீங்கிவிட்டது. விசுவாசி. இயேசு கிறிஸ்துவே நன்றி என்று சொல்லி சுகத்தை பெற்றுக்கொள். உன் முழு இருதயத்தோடும் விசுவாசி. நீ விசுவாசிக்கின்றாயா? அங்கே இருக்கின்ற நீங்கள், உங்களை குறித்தென்ன? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஸ்திரீ கருத்த தலைமயிர், காக்காய் வலியுள்ளவள். கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ அதை ஏற்றுக்கொள்வாயா? சரி, நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் அவர் அதை செய்வார். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பிரசங்கியார். தேவனோடு நெருங்கி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் அல்லவா? தேவன் அதை உனக்கு செய்வார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய கரத்தை உயர்த்தி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த ஸ்திரீ தன்னுடைய கரத்தை கீழே, அவளுக்கு ஆவிக்குரிய பிரகாரமான தொந்தரவு இருக்கின்றது. அதை குறித்து அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அது உண்மை. இங்கே ஒரு சிறு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டு தனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா என்று வேந்து கொண்டிருக்கிறாள். அது உண்மை. நீ என்னுடைய கூட்டங்கள் ஒன்றிற்கு வந்தபோது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று தேவனால் நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன். நான் சொல்லவில்லையா? சரி, அப்படியானால் வீட்டிற்கு போய் அதை பெற்றுக்கொள். இனி அதை குறித்து கவலைப்படாதே. நீங்கள் யாவரும் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கின்றீர்களா? ஆபிரகாமின் சந்ததி தன் பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ ஒரு ஆபிரகாமின் சந்ததியா? அப்படியானால் உன் கரத்தை உயர்த்து. பின்னர் உன் கரத்தை உன் பக்கத்தில் இருப்பவர் மேல் வையுங்கள். உன் கரத்தை ஒருவர் மேல் ஒருவர் வையுங்கள். வாசலை இப்போது சுதந்திரியுங்கள். அது உங்களுடையது. அது உங்களுக்கு சொந்தமானது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவன் அவனை எழுப்புவார். சரி, உங்களுடைய பாணியில் ஜெபியுங்கள். உங்கள் சபையில் நீங்கள் ஜெபிக்கிற விதமா ஜெபியுங்கள். உங்களோடு இருக்கின்ற ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். ஒருவர் மேல் ஒருவர் கரத்தை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, அந்த மகத்தான ராஜரீக வித்தின், ஆபிரகாமின் வித்தின் மகத்தான நாமத்தினால் வருகிறோம். மலையில் நீர் அவனுக்கு வாக்களித்த போது ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தீர். அந்த வனாந்திரத்தில் நீர் ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே இருக்கும்படி வைத்தீர். நேற்றைய தினம் அந்த அணில்களை செய்தது போன்று ஒரு அதிசயமான காரியத்தை செய்தீர். ஓ தேவனாகிய கர்த்தாவே, நீர் வல்லமையை, ஒரு விசுவாசத்தை அனுப்பி ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்யும். அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் அறிவேன் கர்த்தாவே. ஏனென்றால் நீர் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லியிருக்கிறீர். இங்கே யாராவது அப்படிப்பட்ட சந்ததியாய் இல்லாமல் இருந்து அந்த சந்ததி போன்று பாவனை செய்து கொண்டு இருப்பார்களேயானால் அவர்களுடைய பாவனைக்காக அவர்களை மன்னியும். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுடைய ஆத்துமாவை ஜீவிக்கின்ற விசுவாசத்தினால் கொழுந்து விட்டு எரிய செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு இருதயத்தின் மேலும் அசைவாடி இருக்கின்ற ஒவ்வொரையும் சுகப்படுத்துவாராக. அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கரத்தை வைத்திருக்கிறார்கள். ராஜரீக வித்து இந்த விதமாய் கூறியுள்ளார்: விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள் என்று இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒருவர் மேல் ஒருவர் கைகளை வைத்தவர்களாய் அங்கே அந்த வித்துக்கள் இருக்கின்றன. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுடைய கரங்களுக்குள்ளாக பாய்ந்து ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளும் அவர்களுடைய சரீரங்களுக்குள்ளும் பாய்ந்து சென்று இந்த தெய்வீக சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவாராக. இதை அழியும் கர்த்தாவே, நான் பிசாசை கடிந்து கொள்கிறேன். நான் எல்லா அவிசுவாசத்தையும் கடிந்து கொள்கிறேன். நான் எல்லா அசுத்த ஆவியையும் கடிந்து கொள்கிறேன். எல்லா போலிகளையும் நான் கடிந்து கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் நான் கடிந்து கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுதே இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் அவருடைய ஸ்தானத்தை விசுவாசத்தின் மூலமாக எடுத்துக் கொள்வாராக. எல்லா சுகவீனமும், எல்லா வியாதியும், எல்லா துன்பங்களும் ஜனங்களை விட்டு நீங்குவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆபிரகாமின் சந்ததியே, ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்களே, நீங்களே வாக்குத்தத்தமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய கிருபையினாலும் உதவினாலும் உங்களில் எத்தனை பேரால் கைகளை உயர்த்தி
நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியும். உங்களுக்கு நன்றி. அதுதான் காரியம். அதற்காக தான் வாக்குத்தத்தமானது இருக்கிறது. அதற்காகத்தான் வாக்குத்தத்தமானது கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் எல்லா காரியங்களுக்கும் சுதந்திரவாளி ஆனீர்கள். அவர் பாவத்திலிருந்து உங்களை ரட்சித்தார், சுகவீனத்திலிருந்து உங்களை ரட்சித்தார், அவர் மரணத்திலிருந்து உங்களை ரட்சித்தார், அவர் உங்களை பாதாளத்திலிருந்து ரட்சித்தார், அவர் உன்னை பிரேத குழியிலிருந்து ரட்சித்தார். நீங்கள் சகோதரர் பிரணாம், நாம் எல்லோரும் தான் பிரேத குழிக்கு போக போகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் பிரேத குழியினால் உங்களை அப்படியே பற்றிக் கொள்ள முடியாது. அவரும் கூட அங்கே போனார். ஆனால் அதனால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. சரி சகோதரர் பிரணாம், நான் அவ்வளவாய் சோதிக்கப்படுகிறேன். அவரும் கூட சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் உன்னை சோதனைகளின்றி ரட்சித்தார். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். பாருங்கள், அவர் அதை செய்தார். அவை யாவும் உங்களுடையவைகளே. இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லா காரியங்களும் உங்களுடையவைகளே. அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். அதற்கு கிரயம் ஒன்றுமில்லை அல்லது ஒரு காரியமும் இல்லை. இப்பொழுதே அது உங்களுடையது. அதை குறித்து உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவருக்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? தேவனுக்கு நன்றி. இன்று இரவு இங்கே கூட்டம் இருக்கும். சுமார் 7:30 மாலை இரவு துவங்கும். போதகரை அதை குறித்து சொல்கிறேன். அடுத்த ஞாயிறு காலையில் நல்ல ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த கூடாரத்திலோ அல்லது வேறு எங்கேயாவது நான் ஜெபத்திற்காக திரும்பி வருவேன்.